கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வேத வகுப்பின் 40வது நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று இந்த வேத வகுப்பின் கடைசி நாள். ஏறக்குறைய 39 நாட்கள் நாம் தொடர்ந்து வேதத்தை தியானித்தோம். இந்த கடைசி நாளிலும் கடைசி பகுதிகளை தியானித்து நாம் முடிக்கப் போகிறோம். இந்த 40 நாட்களும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் முழுமையாய் தியானித்து கற்றுக்கொள்ளும்படி வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டிய அவசியத்தை நாம் உணரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அதற்கான கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 40வது நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம் எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் தம்முடைய நல்ல வார்த்தையினால் நம்மோடு அவர் இடைபடும்படி இந்த கடைசி நாளிலும் நம்மோடு கர்த்தர் பேசும்படியாய் ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதன் முடிவு நல்லது என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த கடைசி நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விசை கூட நம்மோடு பேசும்படி தம்முடைய வார்த்தையினால் நம்மை ஒரு விசை பலப்படுத்தி வரை காயத்தமாக்கும்படி ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 39 நாட்கள் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து தியானிப்பதற்கு நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ராஜா, இந்த கடைசி நாளிலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து தியானித்து இந்த புத்தகத்தை முடிக்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாளிலும் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அது முடிவு நல்லது என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த முடிவு நாள், இந்த கடைசி நாள் எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கட்டும். இன்னும் நாங்கள் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களை பலப்படுத்தட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றுங்க. வார்த்தைகளை கேட்க எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியான அசைவாடுதல் வெளிப்படட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 40வது நாளிலும் தொடர்ந்து நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வேத புத்தகத்தை நாம் தியானித்து இந்த கடைசி நாள் முடிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பார். ஒருவேளை இந்த 40ஆம் நாள் செய்தியைத்தான் நீங்கள் முதல் முறை பார்க்கிறா இருப்பீர்களானால் இதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த 39 நாள் செய்திகளையும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுக்கு முந்தின வீடியோக்களுடைய லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். ஆகவே நீங்கள் முதல் நாளிலிருந்து நீங்கள் தொடர்ந்து 40 நாள் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாய் பாருங்கள். அந்த வார்த்தைகளை கேளுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கேட்காது இருந்திருப்பீர்களானால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் செய்தியாக நான் கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் முதல் நாளிலிருந்து இந்த 40வது நாள் வரைக்கும் இருக்கிற செய்திகளை தினந்தோறும் கேட்டு இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்திகளை அறிமுகப்படுத்துங்க. எப்படி ஆகிலும் நாம் வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற கடைசி மணி நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்க. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை தியானிங்க. உங்கள் அறிமுகமானவர்களுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தின் கடைசி அதிகாரம் பார்க்க போகிறோம். கடந்த 39வது நாளிலே நாம் நித்தியம் என்கிறதான தலைப்பில், நித்திய வாழ்க்கை என்கிறதான தலைப்பில் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். அதில் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய வாழ்க்கை உண்டு என்று சொல்லி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். கடைசியான பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிந்த பின்பதாக நித்திய வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகிறது என்று சொல்லியும், இந்த நித்திய வாழ்க்கையில் 2 பகுதிகள், அதாவது 2 வாழ்க்கை உண்டு. ஒன்று ஆண்டவர் இயேசுவோடு வாழ்கிற சமாதானமுள்ள பரலோக வாழ்க்கை, அது மகிமையான நித்திய வாழ்க்கை. இன்னொன்று சாத்தானோடு வாழ்கிற வேதனையான வாழ்க்கை என்று சொல்லி பார்த்தோம். அந்த 2 வாழ்க்கையுமே அது தற்காலிகமானதல்ல, நித்தியமானது என்பதை குறித்தும் அதில் நேற்றைய தினத்திலே நாம்
மகிமையான நித்திய வாழ்க்கை குறித்து மாத்திரம் நாம் பார்த்தோம். அதாவது அந்த மகிமையான நித்திய வாழ்க்கையில் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய ஜீவ தண்ணீருள்ள நதி, புதிய ஜீவ விருட்சம் என்றெல்லாம் பார்த்தோம். அந்த புதிய பூமி என்று சொல்லுவது பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கப்படுகிறது. புதிய வானம் என்பது ஒருவேளை தேவ தூதர்களுக்காக கொடுக்கப்படலாம் என்று சொன்னேன். புதிய எருசலேம் என்று சொல்லப்படுவது மணவாட்டி சபையாகிய உங்களுக்கும் எனக்குமாக மணவாளன் இயேசுவால் கட்டப்பட்ட ஒரு மகிமையான நகரம் தான் அந்த புதிய எருசலேம். ஆகவே நீங்கள் நானும் நித்திய வாழ்க்கையில் புதிய எருசலேமில் இருக்க போகிறோம். இந்த புதிய எருசலேம் புதிய பூமியின் மையத்தில் உள்ளது என்று பார்த்தோம். ஆகவே இதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நாம் பரலோக வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பிதாவின் சிங்காசனம் இருக்கிற அந்த பரலோகத்திலே என்கிறதான காரியம் அல்ல, அந்த பரலோகத்தின் தலைநகரமான புதிய எருசலேமிலே நாம் இருக்க போகிறோம். ஆகவே தான் கர்த்தர் இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்கிறார். புதிய எருசலேம் ஒரு வாசஸ்தலம். இதுபோல பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டாம், அது குறித்து நமக்கு தெரியாது. ஆகவே நமக்கு நித்தியம் வரைக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நித்தியத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஒருவேளை அதற்கு பின்னதாக ஒரு புது யுகம் ஆரம்பமாகுமா நமக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆதியாகமம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு தெரியாது நமக்கு. மனிதன் உண்டாக்கப்பட்ட சரித்திரத்திலிருந்து தான் நாம் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோம். ஆதாம் என்கிற முதல் மனிதன் உண்டாக்கப்படும் பொழுது என்ன இருந்துச்சு? இதுக்கு முன்பதாக ஒரு மனித கூட்டம் இருந்துச்சா? தெரியாது நமக்கு. இப்போ இருக்கிறது ஆதாமிலிருந்து இதுவரைக்கும் ஒரு யுகம். இதுபோல் பல யுகங்கள் இதுக்கு முன்பு நடந்ததா நமக்கு தெரியாது. ஆகவே இதே போல் இந்த யுகம், இந்த உலக வாழ்க்கை முடிந்து நீங்கள் நான் நித்தியத்துக்குள் கடந்து போவோம். கடந்து போன பின்பு திரும்ப கர்த்தர் இன்னொரு யுகம் ஆரம்பித்து இதே போல் காரியங்களை செய்வாரா நமக்கு தெரியாது. ஆகவே கர்த்தருடைய திட்டங்கள் அது அனந்த ஞானம் உள்ளது, அதை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கும் விண்வெளி ஆராய்ச்சியால் சொல்லுகிற காரியம், வான்வெளி ஸ்பேஸ் என்கிறதான அந்த வான்வெளியில் நீங்கள் நானும் இருக்கிறதான இந்த பூமி, இது ஒரு கோள், சூரியன் சந்திரன் இதெல்லாம் ஒரு கோள், இவை எல்லாமே ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது. இது எல்லாத்துக்கும் சூரிய குடும்பம் என்கிற ஒரு பெயர். சூரிய குடும்பம் என்கிற அந்த குடும்பத்தில் சூரியன் இருக்கிறது, பூமி இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, செவ்வாய் கிரகம் இருக்கிறது, இப்படி எல்லா கிரகங்களும் இருக்கிறது. இவைகள் இந்த ஸ்பேஸில் சுற்றி கொண்டு இருக்கிறது. இப்போ ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், நாம் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த சூரிய குடும்பத்தை தான், இந்த சூரிய குடும்பத்தை போல எத்தனையோ குடும்பங்கள் அந்த வான்வெளியிலே போய் கொண்டு இருக்கிறது. எங்கு போகிறது, எங்கு இருக்கிறது, என்ன தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த நித்தியத்துக்கு பின்பு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நித்திய வாழ்க்கை வரைக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அந்த நித்திய வாழ்க்கையில் நீங்களும் நானும் நமக்கென்று மணவாளன் ஆயத்தமாக்கி இருக்கிறதான அந்த புதிய எருசலேம் என்கிறதான வாசஸ்தலத்தில் நாம் இருக்க போகிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்போது நான் நேற்று தினத்தில் சொன்னேன், அப்போ நாம் பரலோகம் போக மாட்டோமா? நாம் திரும்ப பூமியில், இந்த புதிய பூமி என்கிற இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற இந்த புதிய பூமியில் மையப்பகுதியில் இருக்கிற புதிய எருசலேமில் இருப்போம். அப்போ பரலோகத்துக்கு போக மாட்டோமா என்கிற ஒரு கேள்வி எழும்பலாம். பரலோகம் என்று சொல்லும் பொழுது அருள்நாதர் இயேசு எங்கே இருக்கா அதுதான் பரலோகம். இப்போ ஆண்டவர் இயேசு தான் புதிய எருசலேமிலே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போது பரலோகத்தினுடைய எல்லை விஸ்தாரமாகி விடுகிறது. அப்போ பரலோகம் பிதாவின் சிங்காசனத்தில் பரலோகம், வானத்தில் தேவ தூதருடைய காரியங்கள் இருக்கலாம், புதிய பூமியில் பரிசுத்தவான்கள், புதிய எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபை. அப்போ இதுதான் முழுக்க பரலோகமாய் மாறுகிறது. அப்போ நம்ம பரலோக வாழ்க்கைக்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், பரலோகத்தினுடைய தல கர்த்தனாம் இயேசு, அவர் புதிய எருசலேமிலே அவர் அங்கு இருக்கிறார். அவரே ஆலயமாக இருக்கிறார், அவரே விளக்காக இருக்கிறார், அவரே பிரசன்னமாக இருக்கிறார். அந்த இயேசுவோடு நாம் இருக்கிறோம். அதுதான் பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்கு ஒருபோதும் முடிவு இல்லை, அது நித்தியமான வாழ்க்கை என்று பார்த்தோம். அதில் ஜீவ நதி இருப்பதை, புதிய வானம், அந்த புதிய பூமியில் வற்றாத புதிய ஜீவ நதி இருப்பதை நான் சொன்னேன். புதிய ஜீவ விருட்சம் இருப்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக தொடர்ந்து அதனுடைய அதிகாரத்துடைய மற்ற வசனங்களை இன்று கடைசி நாளில் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு கடைசி எச்சரிப்பு. இந்த கடைசி எச்சரிப்பு என்கிற தலைப்போடு இந்த நாளின் செய்தியை நாம் முடிக்க போகிறோம்.
கடைசி எச்சரிப்பு வாசிங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இந்த 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் நித்திய வாழ்க்கை குறித்து யோவானு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது நித்திய வாழ்க்கை சொல்லுவது மாத்திரமல்ல, கடைசியாக எச்சரிப்பின் சத்தத்தோடு தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் இயேசு முடிக்கிறதை பார்க்க முடியும். மகிமையான வாழ்க்கை குறித்து கர்த்தர் எல்லாம் சொல்லிவிட்டு சில எச்சரிப்பின் வார்த்தைகளையும் சொல்லி இந்த புத்தகத்தை முடிக்கிறார். அதில் நாம் பார்க்கிறோம், தீட்டுள்ள அருவருப்புள்ள பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில் பிரவேசிப்பதில்லை? புதிய பூமியானாலும் சரி, புதிய எருசலேம் ஆனாலும் சரி, தீட்டுள்ள ஒன்றும் அந்த பரிசுத்த நகரங்களுக்குள் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. யார் பிரவேசிப்பார்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் இந்த மகிமையான நித்திய வாழ்க்கையில் பிரவேசிப்பார்கள். அப்போ மகிமையான நித்திய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு காண்பித்தார். நேற்று தினத்தில் சொல்லும் பொழுது அந்த புதிய எருசலேமினுடைய வெறும் மதில் சுவரை மாத்திரம்தான் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உள்ள வீடுகள் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் மதில் சுவரை நமக்கு சொன்னார், அதன் அலங்காரங்களை சொன்னார், அந்த வீதியினுடைய அந்த நகரத்தினுடைய நடக்கிற வீதி தெருக்களை அந்த பாதையை குறித்து அந்த ரோடு எப்படி இருக்கும் இதை மட்டும்தான், மதில் சுவரும் ரோடு மட்டும்தான் நமக்கு சொன்னார். அதன் உள்ளான காரியங்களை சொல்லலை. ஒரு வீட்டினுடைய அலங்காரம் மதில் சுவரில் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு வீடு பிரதிஷ்டை போகிற அப்படின்னா யாருமே வீட்டு கேட்டில் நின்றுட்டு என்ன அழகாக மதில் சுவர் கட்டியிருக்கிறார்ப்பா, காம்பவுண்ட் வால் சொல்ல மாட்டாங்க. நேராக அந்த காம்பவுண்ட் வேலையே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்காது. செலவுகள்லேயே குறைந்த செலவு அதுதான். கேட்டை திறந்து உள்ளே போவாங்க, போர்ச்சுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, ஹால் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, கிச்சன் எவ்வளோ. ஸோ அந்த வீட்டு தான் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். அப்போது ஏன் ஆண்டவர் மதில் சுவரை காண்பிக்கிறார்? உனக்காக நான் கட்டுகிற அந்த மகா நகரத்தினுடைய மதில் சுவர் எவ்வளோ பிரகாசம் என்பதை பார், எவ்வளோ அழகானது. அற்பமான மதில் சுவரை இத்தனை மகிமையாக நான் கட்டியிருப்பேன், ஆனால் உள்ளே இருக்கிற ஸ்தலம் உனக்கு எப்படி இருக்கும் என்பதை நீ நிதானித்துக்கொள். அவ்வளோ மகிமை என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் வெறும் மதில் சுவரை மாத்திரம் நமக்கு காண்பித்து. அப்போ வீடு எவ்வளோ மகிமையாக இருக்கும். நாம் அதை ஆவியிலே தியானித்து அதற்காக ஏக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுக்கு தான் கர்த்தர் நமக்கு இதை காண்பித்திருக்கிறார். ஆகவே இது இன்னொரு காரியம் புரிந்து கொள்ளுங்க. நம்ம நித்திய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அந்த பரலோகத்தின் வாழ்க்கையின் மேல் ஒரு பேராசையினாலேயோ இல்லை நரகத்தை குறித்த பயத்தினாலேயோ நம்ம வருகைக்கு ஆயத்தமாகக்கூடாது. இந்த புதிய எருசலேமுடைய அமைப்புகளை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தி எதனால் அப்படின்னா, உன் மேலே நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கான கட்டுகிற வீடு எவ்வளவு மகிமையானது, அப்போ எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன், என் அன்பை நீ புரிந்து கொண்டு என்னை உண்மையாய் நேசித்து நீ வருகைக்கு ஆயத்தமாக என்பதற்காகத்தான் நமக்கு கர்த்தர் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். அதே போல் நரகத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பதும் நம்ம பயந்து நடுங்கி நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்கு அல்ல. இது எவ்வளவு வேதனையானது. இந்த வேதனைக்குள்ள உன்னை நான் கொண்டு போக விரும்பலை. ஆகவே நான் நேசிப்பதனால் உனக்காக இப்படிப்பட்ட ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், நீ ஆயத்தமாக என்று சொல்லி நம்ம உணர்த்துவித்து நாம் ஒரு நேசிப்பதன் அடிப்படையில் நம் வருகைக்கு ஆயத்தமாகும்படி தான் கர்த்தர் இந்த வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற மாத்திரம்தான் இதிலே பிரவேசிப்பார்கள். அப்போ நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? அதான் இப்போ பெரிய கேள்வி. நம்ம என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி கடந்த நாட்களிலே நான் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ நமக்கு என்ன நிச்சயம் இருக்கணும்? இந்த கடைசி நாட்களிலே என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டியது அவசியம். இதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த மகிமையான பரம எருசலேம் உனக்காக ஆயத்தமாக்கி இருக்கிறேன், நீ இதுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்பதை நீ ஒவ்வொரு நாளும் நிச்சயித்துக்கொள். இப்போ இந்த நாளில் நீ செய்தி கேட்கிற உங்களுக்குள்ள நிச்சயம் இருக்கணும்.
ஒருவேளை உங்கள் மனசாட்சியை உங்களை குற்றப்படுத்தி நீ இத்தனை பொல்லாங்கன பாவத்தில் இருக்கிறாயே, உன் பெயர் எப்படி ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்? இன்றைக்கு ஒருவேளை இயேசு வருவாரானால் நீ இன்னைக்கு இந்த அருவருப்பை விட்டு மனம் திரும்பல, இன்றைக்கு இந்த பாவ இச்சையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இன்றைக்கும் வாழ்க்கைக்கும் பரிசுத்துக்கு சம்பந்தம் இல்லையே என்று உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு எதிராக சாட்சி கொடுக்குமானால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? நிதானித்துக் கொள்ளுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஆகவே தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சுத்த மனசாட்சியோடே முன்னோர்கள் ஆராதித்து வந்த தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ தினந்தோறும் நம்ம மனசாட்சி சுத்த மனசாட்சியாக இருந்து அது நமக்கு சாட்சி கொடுக்கணும். நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயம் தினந்தோறும் எனக்கு இருக்குதா? நிதானித்து பாருங்கள். ஒவ்வொரு நாள் அந்த நிச்சயம் உண்டாவதற்கு ஒப்புக்கொடு. ஒருவேளை உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து குற்றப்படுத்தினா, எந்த காரியத்தில் குற்றப்படுத்துது, ஆண்டவர் சமூகத்தில் அழுது புழம்பி மனம் திரும்பி உங்கள் குற்றங்களுக்கு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகி உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. தாவீதை போல 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பியும் ஆண்டவரே. பாவம் செய்து உண்மைதான் தாவீது. அவனுடைய மனசாட்சி அவனை போட்டு வாதிக்கிறது, அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துது. நீ எல்லாம் ஒரு பரிசுத்தவானா, நீ தேவனுடைய பிள்ளையா, நீ ஆண்டு இருதுக்கு ஏற்றவனா, உன் இருதயம் எவ்வளோ அருவருப்பாக இருக்குது, நீ இப்படிப்பட்ட பாவம் செய்தாய் என்று தாவீதின் இருதயம் அவனை போட்டு வாதிக்கும் பொழுது அவன் கதறுகிறான், ஆண்டவரே உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற சாட்சி நீர் என்னை குறித்து கொடுத்தீர், ஆனால் இப்பொழுதோ என் இருதயம் கரைபட்டு இருக்கிறது, இந்த கரைபட்ட இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேணாப்பா, இந்த அசுத்தமான இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போட்டு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். எவ்வளோ ஒரு கதறுகிற ஜபம். இந்த ஜபம் இன்றைக்கு அவசியம் நமக்கு. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் கதறி ஜெபிங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் ஒரு அதிகாலை நேரம் இருக்கும். கர்த்தர் எனக்கு ஒரு தூக்கத்தில் ஒரு சொப்பனம் போல தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தில் நான் கண்ட ஒரு காட்சி, அதாவது ஒரு பெரும் வெள்ளம் வந்து ஜனங்கள் எல்லாரையும் வாரிக்கொண்டு போகிறது. அப்படி அந்த பெரு வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் பொழுது அந்த வாரிக்கொண்டு போகிற கூட்டத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் அந்த ஜலத்திலிருந்து ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதி மேலே ஏறி கொண்டிருக்கிறேன். அந்த மலை மேலே ஏறி யாரெல்லாம் மேலே போய்விடுகிறார்களோ அவர்கள் அந்த ஜலப்பிரளய அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இப்போது நான் மேலே ஏறி கொண்டிருக்கிறேன். அங்கங்கே ஒரு சிலர் வெள்ளை ட்ரெஸ் அணிந்திருக்கிறார்கள், எல்லாம் ஏறி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஏறி கொண்டிருக்கும் பொழுது நான் கீழே பார்க்கிறேன், அநேகர் கதறுகிற ஒரு காட்சி. அப்போ நான் என்னால் முடிந்த அளவுக்கு கீழே இருந்த ஆட்களை தூக்கிவிட்டு என்னோடு கூட்டிக் கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அந்த ஜலத்தில் இருக்கிற ஜனங்களிடத்தில் நான் மலையிலிருந்து கையை நீட்டி தூக்கி விடுகிறேன். அதில் ஒரு சில ஊழியக்காரர்களும் விழுந்திருக்கிறார்கள். இப்போ அவருடையும் சேர்த்து தூக்கியாச்சு. இப்போ தூக்கி சில பேர் வர விரும்பலை, சில பேர் தண்ணிக்குள்ளே இருக்கிறார்கள், நான் வர விரும்பலை, ஆனால் அழிவுக்கு நிறைய போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னோடு கூட ஒரு கூட்டம் வருகிறது. இப்போது அந்த கூட்டத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது சில ஊழியக்காரர்கள் பாதி தூரம் ஏறியாச்சு. எனக்கு முகம் அறிமுகமான ஊழியக்காரர், நான் பேர் சொல்ல விரும்பலை, முகம் அறிமுகமான ஊழியக்காரர் பாதி வழியிலே நின்று விட்டார். அவரை பார்த்து, பிரதர் சீக்கிரம் தண்ணி மேலே வருது, அழிந்து போயிடுவோம், நம்ம அந்த மலை உச்சியில் போய் நின்று விட்டால் நமக்கு மரணம் இல்லை, நமக்கு நித்தியம் அழிவில்லை, நம்ம பாதுகாக்கப்படுவோம் என்று அவர் கரம் பிடித்து இழுக்கும். அவர் சொல்லுகிறார், நான் எப்படி மேலே வர்றது, எனக்கு கீழே இவ்வளோ பொருள் இருக்குது, என்னுடைய சொத்தெல்லாம் கீழே இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்லாம் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும், நான் என்னால் வர முடியாது, இதெல்லாம் எனக்கு தேவை என்று சொல்லி அவர் கீழே இருக்கிற தான் விட்டு வந்த உலக வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஏற மனம் இல்லாமல் இருக்கிறார். இழுத்து பார்க்கிறேன், அவர் வரும்பாடு இல்லை. கீழே இருக்கிற தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுகிறது, மலைக்கு ஏறுகிறவளையும் இழுத்து போட பார்க்கிறது. நான் கடைசியில் நான் போய்விட வேண்டும் என்று சொல்லி நான் மேலே ஏற ஆரம்பித்துட்டேன். அந்த ஊழியக்காரர் கீழிருந்து வருகிற தண்ணி தன்னை இழுத்து விடும் என்பதை கூட உணராதபடி அந்த தண்ணியில் மிதக்கிற தன்னுடைய ஆசீர்வாதங்களையே பார்த்து கொண்டு நின்றார். தண்ணீர் வந்தது, அந்த ஊழியக்காரனை அப்படியே மூழ்கடித்து திரும்ப இழுத்து அந்த ஜலப்பிரளயத்தில் கொண்டு போய்விட்டது. பின்பு நான் மேலே ஏறிட்டேன். ஏறி மேலே போனால்
ஜலப்பிரளயத்தில் எத்தனை கூட்டம் அழிந்து போனதோ அதை விட ரொம்ப சொற்பமான கூட்டம் தான் மலையின் மேல் இருக்கிறது. அத்தனை பேரும் வெள்ளை ஆடை அணிந்து நின்று கொண்டிருந்தோம். இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், வருகையின் முடிவிலே நித்தியத்துக்குள் பிரவேசிப்பது சொற்ப கூட்டம். அதில் ஊழியக்காரர்கள் கூட கைவிடப்படுகிற வாய்ப்பு உண்டு. என் கருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு அதான் சொல்லுகிறார், அநேகர் உண்டு கதவை தட்டுவார்களாம். கதவை தட்டும் பொழுது ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரா, நீ யார் என்று அறியேன். அவள் சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், நோய்களை சுகமாக்கினோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, பலவருடைய விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை அல்லது எவ்வளவு பெரிய மகிமையான கர்த்தருக்காய் செய்துள்ளாக இருந்தாலும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தினந்தோறும் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்கிறதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. தினந்தோறும் நிதானித்து பாருங்கள், தினந்தோறும் ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பரிசுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதான ஒன்றும் அதில் பிரவேசம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாராக இருக்கட்டும், சோன்சோ அவர் ஊழியக்காரராக இருக்கட்டும், சபைக்கு பெரிய பணத்தை வாரி அள்ளி கொடுத்தவராக இருக்கட்டும், கோடி கோடி சபை கொடுத்தவராக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்தினவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினான், உலகத்தில் இருக்கிற ஏராளமான ஜனங்களை ஆதாயப்படுத்தி வருகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தினாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவர்களுக்கு லாபம் இல்லை. தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆகவே நீங்கள் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற ஊழிய செய்களாக இருந்தாலும் உங்கள் ஆத்துமா நிலைமை என்ன? நிதானித்து பாருங்க. தீட்டுள்ள ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. ஆக ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எழுதப்படாத முடிவு என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தல் 19:15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. 20:15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் எங்கு தள்ளப்பட்டானா? அக்னி கடலிலே. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா டைரக்டாக அக்னி கடல், நரகம், நித்திய நரகம். அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேருடைய மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லையா? ஒருவேளை அவர் உலகத்தில் பிஷப்பாக இருக்கலாம், உலகத்தில் ரெவரண்ட்டாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது சபைக்கு முக்கிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கலாம், சபையை தாங்குகிற தூண் நின்று அநேகரால் சாட்சி பெறுவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எத்தனை சபைகளுக்கு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவர்கள் எல்லாரும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள். என்ன கருமையானவர்களே, இந்த அக்னி கடல் என்பது நித்திய நரகம். அது முடிவில்லை. வாஸ்து பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அது என்ன அக்கினியா? நித்திய அக்கினி. அது முடிவில்லாதது. எப்படி புதிய எருசலேம், புதிய பூமி, புதிய வானம் அது நித்தியமாய் அழிவில்லாமல் அங்கு சுகமாய் நாம் இருப்போமோ, அதே போல தான் இந்த நித்திய அக்கினியும், இந்த அக்கினி கடலும் நித்தியமானது, முடிவில்லாதது. எப்படி புதிய எருசலேமிலே சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவில்லையோ, அதே போலத்தான் இந்த அக்கினி கடலில் வேதனைக்கு முடிவு இல்லை. அது நித்தியமானது. இதில் என்ன ஒரு பரிதாபம்னா, அந்த நித்திய அக்கினியை கர்த்தர் ஒருபோதும் மனுஷனுக்காக உண்டாக்கவில்லை. அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட நித்திய அக்கினி. பரலோக ராஜ்யத்தை தான் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தினார், உலகம் தோற்ற முன்னதாகவே. ஆனால் நித்திய அக்கினியை கர்த்தர் ஒருபோதும் மனிதர்களுக்காக ஏற்படுத்தவில்லை.
அப்போ இந்த நரகம் யாருக்குரியது? சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். அப்போ அவனுக்குரியதில் ஏன் ஜனங்கள் பங்கு பெறுகிறார்கள்? அவனுடைய வார்த்தையினால் வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய கூட்டாளிகளாய் மாறினதினால், சாத்தானுடைய கூட்டாளிகளாக சில தூதர்கள் அவன் பக்கம் வஞ்சிக்கப்பட்டு அவனோடு தள்ளப்பட்டது போல, பூமியில் சில மனிதர்கள் அவனுடைய வஞ்சகத்தில் இழுக்கப்பட்டு அவனுடைய கூட்டாளிகளாய் மாறுவதனால் சாத்தானுடைய சகல கூட்டாளிகளும் அக்னி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். சண்டே கிளாஸில் ஒரு பாட்டு சொல்லி தருவாங்க. நீ யாருக்கு கூட்டாளி? நீ இயேசு கூட்டாளியா சாத்தானின் கூட்டாளியா? இன்னொரு பாடல் உண்டு. அதே போல சாத்தானின் கூட்டாளியாக மாறுகிற எந்த மனிதனுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. அவர்கள் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவார்கள். நாம் யாருக்கு கூட்டாளியாக மாற போகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது நல்ல ஒரு சண்டே கிளாஸ், நல்ல ஒரு பாடல். நீ ஜெபம் பண்ணினா சாத்தானுடைய கூட்டாளி, நீ வேத வாசிக்காட்டி நீ சாத்தானுடைய கூட்டாளி. இன்றைக்கி இன்னைக்கு வருகை குறித்ததான ஒரு தாகமும் ஏக்கமும் தேவ ஜனங்களுக்குள் இல்லாமல் போயிடுச்சு. ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், இது என்னுடைய அத்தியாவசியமான ஒரு காரியம் என்பதை இன்றைக்கி தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளலை. எப்படி ஒரு மனுஷன் சுகமாய் வாழ்வதற்கு இந்த சரீரத்துக்கு தூக்கமும் ஆகாரமும் ரொம்ப முக்கியமோ, சாதாரணமாக எந்த பலவீனம்னு சொல்லி டாக்டர் போனாலும் டாக்டர் சரீர சுகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? நல்லா ரெஸ்ட் எடுங்க சார், நல்லா தூங்குங்க, நல்ல ஆகாரம் சாப்பிடுங்க. ஆக நல்ல ஆகாரமும் நல்ல தூக்கமும் இந்த சரீரத்துக்கு இல்லை அப்படின்னா எல்லா விதமான வியாதி சரீரத்துக்கு வந்துடும். அதே போல தான் ஆத்துமா சுகமாக இருப்பதற்கு ஒழுங்கான ஜெபமும் வாஞ்சையோடு வாசிக்கிற வேத வாசிப்பும் கிறிஸ்தவர்களுக்கு அவசியம். இந்த ரெண்டு இல்லாதவர்கள் வியாதியின் கூடாரமாய் சரீரம் மாறுவது போல பாவத்தின் கூடாரமாக ஆத்துமா மாறும். நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு இல்லாத ஒரு மனித சரீரம் எப்படி அநேக வியாதிகளின் கூடாரமாய் மாறுமோ, அதே போல ஒழுங்கான ஜெபமும் ஒழுங்கான வேத தியானமும் இல்லாத ஒரு கிறிஸ்தவனுடைய ஆத்துமா பாவத்தின் கூடாரமாய் மாறும். ஏன் சொன்னால், பாவம் உள்ள வரும் பொழுது இந்த ஜெப வாழ்க்கையும் இந்த வேத தியான வாழ்க்கை தான் அது பாதுகாப்பாக இருந்து எச்சரிக்கும். ஒழுங்காக ஜெபிக்கிற மனிதனுக்குள் இந்த பாவ இச்சைகள் வரும் பொழுது ஒரு அலாரம் அடிக்கும், ஒரு துடிப்பு உண்டாகும், எச்சரிப்பின் சத்தம் உண்டாகும். வேத வசனத்தை தினந்தோறும் வாசித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும் என்று அர்ப்பணிப்புள்ளவர்களுக்கு ஆத்துமாவை கெடுக்கும்படி சாத்தான் பாவ காரியங்களை விதைக்கும் பொழுது அவங்க இருதயத்தில் இருக்கிறதான வசனம் அனல் கொண்டு எழும்பும். அந்த வசனத்தின் அனல், அந்த வசனத்தினுடைய அக்கினி பாவத்தின் அழுக்குகளை சுட்டெரித்து போடும். இன்னைக்கு ஏன் அநேக தேவ ஜனங்கள் துணிகரமாய் பாவத்தில் விழுகிறார்கள்? ஜெபம் இல்லை, வேதவாசிப்பு இல்லை. இப்படி இல்லாதவர்கள் சாத்தானின் கூட்டாளிகள். அவர்களும் அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். எச்சரிப்பாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க, ஒழுங்காக வேத வாசிங்க, வசனங்கள் கீழ்ப்படிங்க, கர்த்தர் பிரியமாக வாழ ஒப்பு கொடுங்க. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எழுதப்படாதவர்கள் நித்திய அக்னியில் தள்ளப்படுவார்கள். இந்த நித்திய நரகம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்த்துடணும். ஏன்னா மகிமையான நித்திய வாழ்க்கை புதிய எருசலேம் எப்படி இருக்குது, அது மகிமை என்னென்னலாம் பார்த்தோம். அதே போல் நித்திய நரகம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணுமே. வாசிங்க வெளிப்படுத்தல் 19:20 வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் நரகத்தில் தள்ளப்பட்டார்கள். அந்த நரகத்தை குறித்து தான் வேதம் அழகாக சொல்கிறது, கந்தகம் எரிகிற அக்னி கடல். சாதாரணமாகவே நெருப்புங்கிறது சரீரத்தை வேதனைப்படுத்தும். இந்த கந்தகம் என்ன செய்யும் அப்படின்னா அக்னியினுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்தும், டெம்பரேச்சரை கூட்டும். அது கந்தகத்தினுடைய சுபாவம். சோதம் குமார பட்டணத்தை கர்த்தர் அக்னிக்கு இரையாக அந்த பட்டணத்தை சுட்டரிக்கும் பொழுது கந்தகமும் அக்னி வந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த கந்தகம் எப்பொழுதுமே அந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அந்த உஷ்ணத்தின் நிமித்தம் அந்த அக்னி கடலில் இருப்பவருடைய சரீரத்தின் வேதனை சொல்ல மாளாதது. அவ்வளவு வேதனை இருக்கும். சாதாரண நெருப்பு அது
ஒரு நெருப்பின்னு சொல்லலை, அது அக்னின்னு மட்டும் இந்த நரகத்தை சொல்லுகிற இடமெல்லாம் அக்னி கடல், அக்னி கடல், அக்னி கடல். கடலுங்கிறது பறந்து விரிந்தது. ஒரு கடலில் ஒரு மனுஷன் மூழ்குறது எப்படி இருக்குமோ அதுபோல் அக்னிக்குள்ளே மூழ்கினா எப்படி இருக்கும்? அந்த அக்னி சாதாரணமான கந்தகம் எரிகிற அக்னி. இதை உங்களை பயமுறுத்துறதுக்கான சொல்லலை. ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் எழுதப்படலைன்னா இதுதான் இந்த நிலைமை தான். இது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, நீங்கள் உணர்ந்து கொள்வது இது எனக்காக அல்ல. ஏன் ஆண்டவர் இந்த அக்னி கடலை கந்தகம் எரிகிற இடமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நானும் கஷ்டப்படுவதற்கு என்பதற்கு அல்ல. இது சாத்தானுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட், சாத்தானுடைய தூதனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஆகவே தான் அந்த பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் அதிகப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய வார்த்தைகள் வஞ்சிக்கப்பட்ட மனிதர்கள் தள்ளப்படுவதுதான் கர்த்தரே வேதனைப்படுகிற காரியம். ஏன் ஆண்டவர் இந்த அக்னி கடலை குறித்து எழுதி வைக்கணும்? இது சாத்தானுக்காக கர்த்தர் எழுதி வைக்கல, அவனுக்கு கட்டாயம் இந்த அக்னி கடல் தான். ஆனால் ஏன் கர்த்தர் இந்த நரகத்தை குறித்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, பார்த்துக்க, இது 100% இது சாத்தான் தூதர்களுக்கு தான். நீ போயிடாத, இந்த அளவுக்கு வேதனை அவனுக்கு நான் வைத்திருக்கிறேன், அந்த வேதனை நீ பங்கெடுத்துறாத என்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்து, இந்த அக்னி கடலை விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக உன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் நான் ஏன் ஜீவனை கூட பலியாக கொடுப்பது பூமிக்கு வந்தேன். ஆகவே உன் மேலே நான் அன்பு வைத்திருக்கிறேன், உன்னை முழுமையாக நான் நேசிக்கிறேன். அந்த அன்பை நீ தூக்கி வீசிடாத. அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு என்னை உண்மையாக நேசித்து உனக்காக நான் பார்த்து வைத்திருக்கிற அந்த சிங்கார தேசமாகிய புதிய எருசலேமுக்கு நீ ஆயத்தமாகிவிடு என்று நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த அக்னி கடலாகிய நித்திய நரகத்தை குறித்த விளக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்திருப்ப சாத்தானுக்கு எச்சரிப்பை கொடுப்பதற்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அன்பை காண்பித்து இது வேண்டாம் உனக்கு, இது நீ போகக்கூடாது என்பதற்காகத்தான் என் ஜீவனையே உனக்கு நான் பலியாக கொடுத்திருக்கிறேன். ஆகவே என்னை ஏற்றுக்கொண்டு என்ன விசுவாசித்து என்ன உண்மையாக நேசி, அற்பமான சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்துடாத, இந்த அக்னி கடல் உனக்கு வேண்டாம் என்பதை உணர்த்தத்தான் இது எழுதி வைத்திருக்கிறார். நித்திய நரகம் என்பது கந்தகம் எரிகிற அக்னி கடல். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 25:30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அதாவது இந்த ஊமை குறித்து நான் சொல்ல வரல, இந்த இடங்களில் சொல்லப்படுகிற நரகத்தின் தன்மை, அந்த நரகம் எப்படி இருக்குமா, அங்கே அழகாய் வசனம் சொல்கிறது பாருங்க, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அப்போது நரகம் என்பது இருளான இடம். மாத்திரமல்ல, அங்கே எப்படி இருக்குமா, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதாவது நரகத்தில் தள்ளப்படுகிற வாழ்க்கை என்பது ஒரு இருளான வாழ்க்கை. சாதாரணமாகவே ஒரு வேதனை, ஒரு துக்கம் இருந்துட்டா, அந்த துக்கத்தில் இருக்கிற மனிதன் ஒரு இருட்டறையில் இருந்தால் சொல்லாமலேயே அவருடைய துக்கம் இன்னும் அதிகமாகிடும். ஒரு 4 பேர் இருந்தால் அந்த 4 பேரோட பேசி அவருடைய இருதயத்தின் வேதனை பகிர்ந்து கொள்வாங்க. ஒரு தனிமையில் இருட்டறையில் ஒரு மனுஷன் அமர்ந்து கொண்டு தன் வேதனையை குறித்து அவன் சிந்தித்தால் அந்த வேதனை எத்தனை அளவு இருக்கோ அதை விட பல மடங்கு வேதனை அதிகமாகிடும். இப்போ நரகம் என்பது அது ஒரு இருட்டறை. நீ புதிய எருசலேமையும் நரகத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புதிய எருசலேமில் விளக்கு கிடையாது, லைட் கிடையாது, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. அங்கே இரவும் பகலுங்கிற வித்தியாசமே இல்லை. தேவனுடைய மகிமை முழுவதும் பிரகாசிப்பிக்கிறது. ஒரு பக்கம் புதிய எருசலேம் ஜொலிக்கிறது, மகிமையாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. இன்னொரு புறம் நித்திய நரகம் இருட்டறையாக இருக்கிறது. புதிய எருசலேமிலே சந்தோஷம், சமாதானம், ஆர்ப்பரிப்பு, துதி, ஆராதனை, கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் மகிமையான வாழ்க்கை. ஆனால் அதே நித்திய நரகத்தை பாருங்க, அழுகையும் பற்கடிப்பும். ஐயோ, இப்படி வேதனையாக இருக்கிறதே, என் இருதயம் வேகிறதே, என் சரீரம் வேகிறது, அழுகையாம். எப்போ ஒரு மனுஷன் பற்கடிப்பான்? ஒரு சரீரத்தில் வேதனை உண்டாகுது, அழுகிற வரைக்கும் அழுவாங்க வேதனையை தாங்க முடியாமல். இப்போ அழுக முடியல, அந்த அளவுக்கு வேதனை உச்சம். இப்போ என்ன செய்வாங்க? பற்கடிப்பார்கள். அப்போ நரகத்தின் வேதனை எவ்வளோ உச்சங்க யோசித்து பாருங்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் அழுது புலம்பி பல்ல நரன் கடித்து கொண்டு கதறுவார்களாம், ஐயோ இந்த வேதனை. எத்தனை நாள் இந்த வேதனை? ஒரு நாளில் முடிஞ்சிருமா? 2 நாளில் முடிஞ்சிருமா? இல்லை. வாசிங்க, மார்க் 9ஆம் அதிகாரம்
43, 44 வாசிங்க. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அந்த நரகம் எப்படி இருக்குமா? அவியாத அக்கினி. அங்கே அக்கினி ஒரு நாள் உஷ்ணத்தின் அளவு குறையாதான். அதாவது நரகத்தின் வாழ்க்கை என்பது நித்திய காலம், எட்டர்னல் லைஃப். அது நித்திய வாழ்க்கை. அது நான் நித்திய வாழ்க்கை சொன்னேன், பரலோகம் தான் நித்திய வாழ்க்கை. நித்தியம் என்றால் முடிவில்லாதுன்னு அர்த்தம். பரலோகமும் நித்திய வாழ்க்கை, நரகமும் நித்திய வாழ்க்கை. அது நித்திய ஜீவன், இது நித்திய அக்கினி. ஆகவே இந்த அக்கினி ஒருபோதும் அவியாது. அது அவியாத அக்கினி. சாதாரணமாக ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னா, ஒரு பொருள் இருந்தால் தான் நெருப்பு எரியும். நெருப்பு தானே ஒரு இடத்துல எரியாது. ஒரு பொருள் அது பற்றி எரிகிறது என்றால் அந்த பொருளில் எரிக்கிறதுக்கான அந்த ஸ்டஃப் இருக்கிற வரைக்கும் தான் பொருள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஒரு மரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரக்கட்டை பற்ற வைத்துட்டாங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மரக்கட்டை சாம்பலாகிற வரைக்கும் தான் அது எரியும். சாம்பல் எரியாது. அப்போது அந்த மரக்கட்டை எரிகிற தன்மை இருக்கிற வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முழுமையாக எரியும் பொழுது அந்த அக்கினி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அக்கினி அவிஞ்சு போயிடும். ஆனால் அந்த நரகம் அப்படி அல்ல. டெம்பரேச்சரும் குறையாது, அவிஞ்சும் போகாது. காலகாலமாக அந்த வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது 100 வருஷமா, 1000 வருஷமா, லட்சமா, கோடி வருஷமா தெரியாது. அப்போ எவ்வளோ ஒரு வேதனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அங்கே புழு கூட சாகாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புழு சாகிற அளவு கூட அது அக்னி டெம்பரேச்சர் இருக்காது. அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போது ஒரு மனுஷன் நெருப்பில் எரியும் பொழுது அவனுடைய சரீரம் எவ்வளவு துடிக்கும், வேதனை கதறுவார்கள். அந்த வேதனை எல்லாம் இருக்கும். ஆனால் சாதாரண நெருப்பு எரிஞ்சால் மனுஷன் கொஞ்ச நேரத்தில் கதறி எரிஞ்சு செத்த உடனே அந்த சத்தமே அடங்கிரும், வேதனை இருக்காது. ஆனால் அக்கினி கடலில் அப்படி அல்ல. ஒரு நெருப்பில் விழுந்த மனிதனுக்கு என்ன வேதனை இருக்குமோ மொத்த வேதனை இருக்கும். ஆனால் என்ன, அவன் சாகவும் மாட்டான், அவன் சரீரம் அழிஞ்சும் போகாது, வேதனையும் குறையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பரிதாபம். நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள சொல்கிறேனே, இப்போ யாராவது ஒருத்தர் நெருப்பில் எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா 90% காயமாயிடுச்சு, அல்ல 75% காயமாயிடும். அவங்க சாகிறதுக்குள்ளே காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. இப்போ நெருப்பு அணைஞ்சிட்டா அவங்க காயம் இருக்கும், மருந்து போடுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களை விசாரித்து பாருங்கள், அவன் சொல்கிற வார்த்தை, என் உடம்பெல்லாம் எரியுதுங்க, என் உடம்புல வேதனை தாங்க முடியல. நெருப்பு அணைஞ்சிருச்சு, ஆனால் நெருப்பின் தாக்கம் இன்னும் உள்ளே இருக்கும் அவங்களுக்கு. அவர் சொல்லுவாங்க, என் உடம்பெல்லாம் எரியுது, என் உடம்பெல்லாம் தாங்க முடியல, வேதனை, ஐயோ இதுக்கு நான் செத்தரலாம் போல் இருக்குமே. நெருப்பில் எரிந்து ஒரு மனிதன் தப்பு வைக்கப்பட்டு மருத்துவமனை இருந்தால் அவனை போய் விசாரித்து பாருங்கள். நீங்கள் அவன் சொல்லுவார்கள், ஐயோ நான் அதுக்கு இறந்தே போயிருக்கலாம் போல், நெருப்பில் நான் ஏன் காப்பாற்றப்பட்டேன், என் வேதனை தாங்க முடியல, எரிகிறதே உடம்பெல்லாம், ராத்திரி பகலாக தூக்கம் இருக்காது அவர்களுக்கு. ஒரு நெருப்பில் எரிந்த மனிதன் நெருப்பு அணைஞ்ச பிறகு கூட அந்த வேதனை அவர்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அக்னி கடல் எப்படி இருக்கும்? உங்களை பயமுறுத்த சொல்லலை பிரியமானவர்களே. இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இது கர்த்தர் நமக்கு வைக்கலை, இது சாத்தானுக்கு அவன் தூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்க்கையை நம்ம கர்த்தர் வைக்கலை, புதிய எருசலேமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு வேத பகுதி வாசிங்க. லூக்கா 16:24 வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நல்ல கவனிங்க. உலகத்தில் சம்பிரமமாய் சுகபோகமாய் மனம் போன போக்கில் வாழ்ந்த ஒரு ஐஸ்வர்யவான் இப்போ மரித்து ஐயா நரகத்தை தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன் நரகத்தை தள்ளப்பட்டார்? அதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒரே காரணம் உனக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, இவர் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலை. ஆனால் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு யூதன். அன்றைக்கெல்லாம் யூதர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள். அப்படின்னா இப்போது நம்ம சபையில் இருக்கிறது போல் காணிக்கை பெட்டி, ஏதோ மூடின ஒரு பெட்டி, அதில் உள்ள காணிக்கையில் போடுகிற அப்படி அல்ல.
அநேக யூத ஆலயங்களிலே காணிக்கை பெட்டி பெரிதாக இருக்கும். ஜனங்கள் காசுகள் மாத்திரமல்ல நகைகளை போடுவார்கள். ஐஸ்வர்வான்களாக பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்க்கணும்னு சொல்லி பெருமைக்காக அணிந்திருக்கிற நகைகளை கழட்டி போடுவார்கள். எல்லாரும் பார்க்கும்படி பண மூட்டைகளை போடுவார்கள். அப்படி இவன் ஒரு ஐஸ்வர்யனாக இருப்பதனால இவன் சபைக்கு நிறைய கொடுத்தவன், நிறைய காணிக்கை அள்ளினவன். ஆனால் இவர் பெயர் எங்கே இல்லை? ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. ஆக இதில் காத்து புரிந்து கொள்ளுங்க, நாம் சபையில் எந்த பொசிஷனில் இருக்கிறோம், என்ன பொறுப்பில் இருக்கிறோம், நம்ம எத்தனை சபைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், எத்தனை பெரிய ஸ்தாபனத்துக்கு தலைவாக இருக்கிறோம், இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. பரலோகத்துக்கு வரும்பொழுது ஜீவ புஸ்தக பேருக்கு தான் பார்ப்பாரே ஒழிய எந்த ஸ்தாபனத்துக்கு இவர் தலைவர், இவர் எத்தனை சபையை நடத்தினார், இவர் எத்தனை விசுவாசிகள் ஆயத்தப்படுத்தினார், சபைக்கு இவர் எவ்வளோ காணி கொடுத்தாரு, சபைக்கு இவர் என்ன உதவி, இதெல்லாம் கத்தர் பார்க்க போகிறதில்ல. பேர் இருக்கா? இவன் பேர் இல்லை, அக்கினி கடல் தள்ளப்பட்டான். இப்போ தள்ளப்பட்டவன் கேட்குறான் பாருங்க, இந்த பரதீசில் ஆபிரகாமோடு லாசர் இருக்கிறத பார்க்க. இந்த லாசர் பிச்சைக்காரன், தரித்திரனை வாழ்ந்தவன், சரீரமெல்லாம் பருக்கள், இவனுடைய சரீரம் பார்க்கவே ஒரு அலங்கோலமான சரீரமாய் பூமியிலே வாழ்ந்தவன். இவன் பணக்கார வீட்டிலேருந்து வருகிற எச்சையை சாப்பிட்ற சாதாரணமாக நாய் தான் சாப்பிடும். அப்படி நாயின்னு சொல்லப்படாமல் லாசருவை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தவன் இந்த லாசரு. ஆனால் இந்த லாசரு பரலோகத்தில் இருக்கிறார். இப்போ இந்த ஐஸ்வர்யன் பார்த்துட்டு என்ன கேட்குறான்? ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே என் தகப்பனே, அந்த லாசரு அனுப்பும், எனக்கு ஒரு 2 கேன் தண்ணி கொடுத்துட்டு போட்டும் சொல்லலை. அவன் கேட்குறது என்ன? அவனுடைய விரல் நுனியில் தண்ணியை தோய்த்து நாவை குளற பண்ணிட்டான். எவ்வளோ ஒரு பரிதாபம்! விரல் நுனியில் எவ்வளோங்க தண்ணி கொண்டு போயிட முடியும்? எவ்வளோ தண்ணி கொண்டு போயிடும்? ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடைச்சா போதுமேன்னு ஏங்குறான். பூமியிலே சுகபோகமாய் சம்பரமாய் வாழ்ந்தவன், ரத்தாம்பரம் முடித்தினவன். அப்போ நரகத்தின் வேதனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சொட்டு தண்ணீர், அதாவது இந்த நெருப்பில் எரிஞ்சவங்க, தீப்பற்றி அதில் தப்பிச்சவங்களை பார்த்தீங்கன்னா அவன் கேட்குற முதல் காரியம், எனக்கு தாகம், தண்ணி கொடுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். நெருப்பில் காயப்பட்டவர்கள் அவன் கேட்குற முதல் காரியம், எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. ஆனால் தண்ணி தரமாட்டாங்க. தண்ணி தரக்கூடாது. அவர்களுக்கு தண்ணி கொடுத்தா அவங்க லங்ஸ் பாதிக்கப்பட்டுரும். அதை தண்ணி தரமாட்டாங்க. ஆனால் கேட்கறது எனக்கு தண்ணி தண்ணி, ஏன்னா அந்த சரீரம் உஷ்ணம் தாங்க முடியாது. இப்போ அக்னி கடலில் அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவன் வேதனை பாருங்கள், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதா? இதாங்க நரகத்தின் வேதனை. நீங்கள் பூமியில் நீங்கள் இச்சித்ததெல்லாம் நீங்கள் அனுபவிப்பதற்கு போராடி கொண்டு இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் மனம் போன போக்கில் ஏன்னா இச்சித்தை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ஓடிட்டு இருக்கிறீங்களா, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நரகத்தில் தவிக்கிற ஒரு பரிதாபம் வரும். கடைசியாய் கர்த்தர் எச்சரிக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்காவிட்டால் முடிவு வரும் பொழுது நம்மால் ஒரு காரியம் செய்ய முடியாது, மனம் திரும்ப முடியாது, நம்முடைய டேர்னை மாற்ற முடியாது. முடிவுன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசல்ட்டை மாற்ற முடியாது நம்மால். ஆனால் இப்போ நம்ம இந்த எக்ஸாம் பீரியடில் நம்மால் மாற்ற முடியும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அருவருப்பான காரியம் செய்து கொண்டிருந்தாலும், கர்த்தருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ விலகின ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இப்போ மனம் திரும்ப உங்களால் முடியும். இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஏசப்பா நான் எனக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த புதிய எருசலேமுக்கு நான் ஆயத்தமாகணும், இந்த சாத்தானுடைய இடமான நரகம் எனக்கு வேணாம்ப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரலோகத்துக்கு வரவிடாமல் தடுக்கிற ஜீவ புஸ்தகத்தின் பேரை கிறுக்கும்படி எனக்குள்ளே இருக்கிற எந்த அருவருப்பு எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்ப ஆயத்தமாயிட்டான். இளைய குமாரனையே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தேன். அந்த தகப்பனை காட்டிலும் அன்பு தகப்பன் நம்முடைய கர்த்தர். அவர் உங்களுக்கு எந்த பாவத்தில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கி மனம் திரும்புங்க. இந்த நரகம் அது சாதாரணமானதல்ல, அவ்வளவு பெரிய வேதனை மாத்திரம் இல்லை, அந்த நரகத்தை விட்டு யாராலையும் வெளியே வர முடியாது. இன்றைக்கி தவறாக உபதேசிக்கிறார் சில அதாவது ரோமன் கத்தோலிக் மார்க்கத்தில் ஒரு உபதேசம் உத்தரிக்கிற ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். மரித்தவர் உத்தரி ஸ்தலத்தில் இருப்பார்கள். நாம் இங்கே தான தர்மங்கள் அவர்கள் பெயரில், அவர்கள் மரண நாளில், கல்லறை திருநாளில் அவர்களுக்கு சில பூசைகள் வைத்து, சில ஜபங்கள் ஏறெடுத்து, சில தான தர்மங்கள் செய்து, அல்லது அவங்க மரித்த நாளில் அல்லது அந்த கல்லறை திருநாளில் விசேஷித்த ஜபங்களை ஏறெடுத்து, விசேஷித்த காணிக்கைகளை செலுத்தும் பொழுது, விசேஷித்த ஆராதனை வைக்கும் பொழுது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள் என்கிற உபதேசம் வேதத்துக்கு புறம்பான உபதேசம். நரகத்துக்கு ஒரு மனிதன் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அவன் முடிவு அதுதான் என்று சொன்னால் அதை விட்டு வெளியே வர அவரால் முடியாது. இந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை பாருங்கள். அதே லூக்கா 16:26 வாசிங்க.
அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஆபிரகாம் சொல்றாரு, இந்த ஐஸ்வரன் கேட்குறான், அந்த லாசரு அனுப்பி ஒரு சுட்டு தண்ணி கொடுங்கய்யா. ஆபிரகாம் சொல்றாரு, ஏப்பா உங்கள்கிட்ட இருந்து எங்கள்கிட்ட வர்றதுக்கு அல்லது நாங்கள் இங்கிருந்து உதவி செய்யலான்னு வரலாம் அப்படின்னு மனசை நினைச்சா கூட எங்களால் வர முடியாது. நீங்களும் இங்கே வர முடியாது, நாங்களும் அங்கே வர முடியாது. அங்கே நரகத்தை விட்டு ஒருபோதும் வெளியே வரவே. இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஏன் இத்தனை காரியம் சொல்லுங்க, பயமுறுத்த சொல்லலை. இது நமக்கு தேவையா? இதை நிதானிப்பதுக்கு தான் இதெல்லாம் சொல்லுகிறேன். இவ்வளோ வேதனை, இவ்வளவு பாடு, அவியாத அக்கினி, வேதனைக்கு மேலே வேதனை, அழுகையும் பற்கடிப்பும் இருளும் நிறைந்த இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? இங்கே தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கழிக்கணும்னு விரும்புகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் நித்திய வாழ்க்கை எங்கே கழிக்க போகிறோம்? நம் நித்தியத்தை குறித்து இப்போ தான் யோசிக்க முடியும். இந்த நாட்கள் முடிந்த பின்பு யோசிக்க முடியாது. ஒருவேளை மரணம் வந்து விட்டால் அல்லது நம்ம மரிப்பதுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சபை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் திரும்ப நாம் யோசித்து முடிவெடுக்க வாய்ப்பு இல்லை. இன்றே இரட்சணியனால் நமக்கு ஒரு வார்த்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய காலம். ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் உனக்கு அனுக்கிரகம் கிடைக்கும், இப்போதான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இப்போ விட்டுட்டீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு உனக்கு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்றுதான் ஒரு ரட்சணிய நாள். ஒருவேளை இது நம்முடைய கடைசி நாளாக இருக்கலாம், நம்முடைய முடிவு இருக்கலாம், அல்லது இயேசுவின் வருகை இருக்கலாம். ஆகவே இதுவே கடைசி நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இன்று ரட்சணிய நாள். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம் நித்தியத்தை எங்கு கழிக்க போகிற நிச்சயம் நமக்கு இருக்கா? ஆண்டவர் இயேசுவோடு புதிய எருசலேமிலே நீ நித்திய வாழ்க்கை கழிக்க போகிறீங்களா? சாத்தானோடு நரகத்தில் வேதனைப்பட போகிறீங்களா? எங்கே நீங்கள் நித்தியத்தை கழிக்க போகிறீங்க? தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த சத்தை கேட்க நீ வாலிப சகோதரர்களாக இருக்கலாம், வாலிப சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், மூத்தவர்கள், முதியவர்கள், மூப்பர்கள், யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நிலைமை என்ன? வாலிப பாவ இச்சை உங்களுக்கு இழுக்குதா? ஜாக்கிரதையாக இருங்க. யோசேப்பை போல ஆண்டவரே என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருங்க. முதிர்ந்த வயதிலும் உலகத்தின் இச்சை உங்களை இழுக்குதா? ஏசப்பாட்ட கேளுங்க, அப்பா இந்த பலவீனம் இந்த முதிர்ந்த வயதில் என்னோட போராடுது, நான் திருமணம் ஆகிட்டேன், நான் பல ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள இந்த பாவம் என்னோட போராடுது, என் தொழில் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் பண ஆசை என்னை விட மாட்டேங்குது, தவறு செய்ய தூண்டுகிறது, உலக ஆடம்பர வாழ்க்கை என்னை இழுக்கிறது, உலகத்தின் பாவ இச்சை என்னை இழுக்குது, உலகத்தினுடைய பாவ பொழுதுபோக்கு என்னை இழுக்கிறது, என்னால் அந்த பாவத்தை விட முடியல, இந்த சுவாபத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியல. தடுமாறிட்டு இருக்கிறீங்களா? அழுது புலம்புங்க ஏசப்பாட்ட. அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை பாதுகாப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கையை பிடிச்சுக்க ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாள் ஒரு கரத்தை பிடித்து நடங்க. உங்கள் நித்திய வாழ்க்கையை இயேசுவோடு கழிக்க இன்றைக்கே ஆயத்தமாகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி அதிகாரங்களில் கர்த்தர் நமக்கு கடைசி எச்சரிப்பை கொடுக்கிறார். அதில் ஒன்று ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா. இப்போ தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கடைசியாக எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்ம பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த எச்சரிப்பை கொடுத்தான் இந்த புத்தகத்தை கர்த்தர் முடிக்கிறார். என்ன எச்சரிப்பு? வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி
நான் அளிக்கும் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நல்லா கவனிங்க. இந்த வசனம் வாசிக்கும் பொழுது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்க இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது இன்னும் இயேசுவே பாவம் செய்ய சொல்கிறாரு என்று தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த வசனத்தை எங்கே சொல்கிறாரு? இந்த புத்தகத்தில் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை குறித்து, சபை குறித்த தன்னுடைய விருப்பங்களை குறித்து, சபைக்காகத்தான் ஆயத்தப்படுத்திய காரியங்களை குறித்து, இந்த உலகத்தின் முடிவுகளை குறித்து எல்லா காரியங்களையும் கர்த்தரே சொல்லி முடித்து விட்டார். இனி சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே ஒரு புதிய வெளிப்பாடுகளும் கிடையாது. எல்லாவற்றையும் டோட்டலாக சொல்லி முடிச்சிட்டார். இப்போ முடித்ததுக்கப்புறம் த எண்ட், முடிவரைக்கு வந்திருக்கிறாரு. முடிவரைக்கு வரும்பொழுது தான் சொல்கிறாரு, நான் இத்தனை சொன்னதுக்கப்புறமும் என் அன்பையெல்லாம் வெளிப்படுத்தின பின்பும் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சொன்ன பின்பும் மனவாட்டியாகிய உனக்காக நான் ஆயத்தப்படுத்தின அன்பின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின பின்பும் நீ அநியாயம் செய்து அசுத்தமான வாழ்க்கை வாழத்தான் நீ விரும்புவாயானால் வாழ்ந்து கொள். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பாவம் செய்யணும் உங்களுக்கு லைசன்ஸ் கர்த்தர் கொடுக்கல. இப்போ உதாரணம் புரிந்து சொல்கிறேனே, வீட்டில் பெற்றவங்க தன் பிள்ளைக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. பிள்ளை அதை கேட்காம தவறு செய்யும் பொழுது அன்பாக பேசி பார்ப்பாங்க, அதட்டி பார்ப்பாங்க, அடித்து பார்ப்பாங்க, எச்சரித்து பார்ப்பாங்க. நீ இப்படி மனந்து திருந்தலைன்னா வாழ்க்கையை மாற்றிக்கணும், இப்படிலாம் உனக்கு வரும்னு சொல்லி எல்லா விதத்துலையும் போராடி பார்ப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அது கொஞ்சம் கூட மசியலைன்னா கடைசி வாத சொல்லுவாங்க, நீ எக்கேட கெட்டுப்போ, இனி உன் வாழ்க்கை உன் கையில், நீ இப்படித்தான் வாழ்க்கைன்னா போ, அது வர பலன் நீ அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை தான் அப்பா அங்கே சொல்கிறாரு. கைகளை விடுறாரு, போ எக்கேட கெட்டுப்போ, இவ்வளோ நான் சொன்னதுக்கப்புறமும் நான் இப்படித்தான் வாழ்றியா, வாழ்ந்துட்டு போ. இதான் அவருடைய கொடுக்குற ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். நீ அசுத்தமாக தான் வாழ்வேன் தீர்மானம் பண்ணுறியா, அசுத்தமாக வாழ்ந்துக்க. இல்லை, என்னுடைய அன்பை எல்லாம் புரிந்து கொண்டு நான் உமக்காக பரிசுத்தமாக வாழ்வாண்டவரை, நான் நீதி செய்கிறேன் வாழ்வேன் என்று தீர்மானம் பண்ணிக்கிறா, வெல் அண்ட் குட். நீ எதை செய்ய விரும்புகிறியோ அதை செய், தீர்மானம் உன் கையில். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். 2 சாய்ஸும் கர்த்தர் வச்சுட்டார். அசுத்தமான அருவருப்பான வாழ்க்கை, நீதி செய்கிற பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த 2ல் எதை செலக்ட் பண்ணுறியோ அதை நீ செலக்ட் பண்ணிக்க, அது உன் கையில். நீ அசுத்தமாக வாழ விரும்புறியா வாழ்ந்துக்க, பரிசுத்தமாக வாழ விரும்புறியா வாழ். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின் பலன் அவனுக்கு கொடுக்கும்படி என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி கை கழுவி விடுகிற ஸ்டேஜ் இது. முடிவு உன் கையில். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், வசனத்தெல்லாம் கொடுத்துட்டேன், பாதையெல்லாம் உனக்கு காண்பிச்சு கொடுத்துட்டேன். நீ எந்த பாதையில் போகிற? பரிசுத்தமாக வாழ்கிற பாதை இடுக்கமான பாதை தான். அதையும் நான் சொல்லுகிறேன், அது இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. இந்த பாவம் செய்கிற அசுத்தமான பாதை விசாலமான பாதை, எதை வேணும் நீ செலக்ட் பண்ணிக்க. இதான் கர்த்தர் சொல்லுகிறார். இடுக்கமான பாதையில் கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். விசாலமான பாதையில் எதுவுமே இருக்காது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட், ஃபுல்லாக பொழுதுபோக்கு தான். என்ஜாய்மெண்ட் ஏராளமாக இருக்கும், சுகபோகமாக ஏராளமாக இருக்கும். எதை தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிற போல் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் சந்தோஷம் போல தான் தெரியும். இது விசாலமான பாதை, அது விசாலமான பாதை. அங்கே எல்லாமே உனக்கு ஈஸியாக கிடைக்கும், அங்கே எல்லாமே சகஜமாக இருக்கும், அங்கே எல்லாமே உனக்கு விருப்பமாகவே இருக்கும். ஆனால் இடுக்கமான வாசலில் எல்லாம் ஈஸியாக கிடைக்காது. உனக்கு இடுக்கமான வாசலில் எல்லாமே உனக்கு விருப்பமாக இருக்காது, கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் இதில் வரணும்னு விரும்பி வந்தினா நித்திய வாழ்க்கையை உன் பரம எருசலேமில் கழிக்கலாம். இல்லை, எனக்கு எங்கேயுமே கஷ்டம் வரக்கூடாது, ஜாலியாக இருக்கணும், விரும்பினதெல்லாம் கிடைக்கணும், எல்லாம் ஈஸியாக இருக்கணும், லைஃப் ஸ்மூத்தாக இருக்கணும், விரும்பினதை அனுபவிக்கணும், பணம் காசு பெருகணும், அந்த பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பக்கம் பணம் பெருகணும், ஒரு பக்கம் பணத்தை சுகபோகமாக அனுபவிக்கணும், எல்லாரும் போல் நானும் வாழணும். அது விசாலமான பாதை. நீ அதில் போறியா, இடுக்கமான பாதையில் முடிவு பண்ணிக்க. இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற கடைசி எச்சரிப்பு. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 14 வரை வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான்
நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாருங்க. இதெல்லாம் அறிஞ்சதுனால தான் அந்த அப்போஸ்தலன் பவுல், யார் இவர்? ஒரு சாதாரண விசுவாசி இல்லைங்க. அவர் ஒரு பெரிய ஒரு மூத்த ஊழியக்காரர். இப்போ இருக்கிற ஆளுகளுடைய லிஸ்ட் படி அவர் பேர் எழுதுனா மோஸ்ட் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், பிஷப், கார்டினல், டாக்டர், இப்படி எல்லாம் பட்டம் போட்டுகிட்டே இருக்கணும் இந்த பவுலுக்கு. இப்போ அப்படி தானே, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஊழியக்காராக இருந்துட்டால் பிஷப்புன்றாங்க, ரெவரண்ட்டுன்றாங்க, மோஸ்ட் ரெவரண்ட்டாக, ரைட் ரெவரண்ட்டு, டாக்டர், என்னென்னமோ பேர். ஆனால் அப்போஸ்தலன் பவுலுடைய ஊழியத்தையும் அவர் செய்த காரியங்களையும் பார்த்தீங்கன்னா அநேக பட்டங்கள் கொடுக்கணும். ஆனால் அந்த பவுலுடையார் சொல்கிறாரு, எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து நான் சபைகளை ஆயத்தமாக்கினாலும் ஏன் ஆத்துமா குறித்து நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்ல முற்றிலும் தேறினவன் என்று நான் எண்ணாமல். யார் சொல்கிறது? அநேக சபைகளுக்கு ஊழியக்காரர் பவுல். அது எங்கே எழுதுறாரு? பிலிப்பு பட்டணம். இந்த பிலிப்பு பட்டணம் சபை உருவானதே ஒரு மகிமை. அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த ஊராரால் அடிக்கப்பட்டு செத்த நாயை போல அவர் அடித்து நொறுக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலைக்காரன் போட்டு அடித்து தொழுமரத்தில் காலையும் கையும் கட்டி இந்த பவுலும் சீலாவையும் தொங்க வைத்து விட்டார்கள். அந்த பவுலும் சீலாவுடைய துதி ஆராதனால் சிறைச்சாலை அதிர்ந்ததன் மூலம் அங்கே அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் மூலம் உருவான சபை தான் பிலிப்பு பட்டணத்தின் சபை. அந்த சபைக்கு தான் நிருபத்தை எழுதுகிறார். ஆக அந்த சபையை உருவாக்குவதற்கே அவ்வளவு அர்ப்பணித்து ஓடின பவுலடியார் சொல்கிறாரு, நான் முற்றிலும் தேறினேன் என்று சொல்லலை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப தேறிட்டேன் என்றெல்லாம் சொல்லலை. நான் ஒன்று செய்கிறேன், எது வரைக்கும் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறேனோ அதிலிருந்து நான் பின்னோக்கி ஓடாதபடிக்கு நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு என்னை எதற்கு அழைத்தாரோ அதை நான் பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். முன்னாடி எதை வச்சிருக்கிறாரு? பரம அழைப்பின் பந்தய பொருள். எது? ஐயோ, எனக்கு அந்த பரலோக வாழ்க்கை பரம எருசலேமை கர்த்தர் வைத்திருக்கிறார். பின்னாடி எதை வச்சிருக்கிறாரு? உலக வாழ்க்கை, உலக சிற்றின்பம், உலக சுகபோகம், பாவ வாழ்க்கை, இதெல்லாம் பின்னாடி தூக்கி வீசி சொல்கிறாரு, நான் இதை இனிமேல் பார்க்க மாட்டேன், இது எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை புதிய எருசலேம், எனக்கு தேவை பரலோக வாழ்க்கை. ஒரு பெரிய ஊழியக்காரர் அவருடைய அர்ப்பணிப்பையே பாருங்களேன். நான் பின்னானவைகளை பார்க்காம முன்னான நாடி ஓடு. இது இப்படி ஓடுகிறவர்கள் பேர் தான் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கும். உலகத்தை திரும்பி பார்க்காதீங்க. உலகத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே சகஜம். உலகத்தில் கல்யாணம் ஆகாமல் குடும்பம் நடத்துவது, கல்யாணமாகி கள்ள உறவு வைப்பது, இச்சையோடு பார்ப்பது, இச்சையோடு பழகுவது, விரும்பினதை அனுபவிப்பது, எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம். உலகத்தில் குடிப்பது பாவம் கிடையாது. லாகிரி வஸ்துகள், போதைப் பொருட்களை பயன்படுத்துவது பாவம் கிடையாது. அது புகையிலையாக இருக்கலாம், பாக்கா இருக்கலாம், ஆன்ஸா இருக்கலாம், அல்லது அபின், இப்படி கஞ்சா பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது சகஜம், அது ஒரு பழக்கம் என்று எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அது பின்னான உலகம். நீ அதை பார்த்துறாத, அதை பார்த்தீங்கன்னா விழுந்து போயிடுவேன். இந்த சரீரத்தோடு கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இதுதான் பரலோகத்தின் வார்த்தை. அப்போ நாம் என்ன செய்யணும்? உலகத்தில் எதெல்லாம் சகஜ அனுபவம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் பரலோகத்தை பார்க்குறேன். அந்த பரலோகத்துக்கு போவதற்கு எது தகுதியோ அதை மட்டும் எனக்கு இருந்தால் போதும். எப்படி வாழ்ந்தா நான் பரலோகத்துக்கு போவேன், எதை அனுபவிச்சா நான் பரலோகத்துக்கு போவேன், எப்படிப்பட்ட சுவாபம் இருந்தால் நான் பரலோகத்துக்கு போவேன், இதை மட்டும் தான் நான் தியானிப்பேன். என் நோக்கமெல்லாம் பரலோகம், பரலோகம், பரலோகம். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, இந்த பின்னானதை மறந்து முன்னானதை நாடி ஓடுறதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:24-25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தை
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். இதை குறித்து கிறிஸ்தவ ஓட்டத்துக்கு பவுல் சொல்றாரு, எல்லாரும் ஓடுறாங்கப்பா, நீயும் ஓடுற. ஆனால் எல்லாரும் ஓடுற மாதிரி நீ ஓடாத. உன் சிந்தை எப்படி இருக்கணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. எதை பெற்றுக்கொள்ளணும்? எனக்கு இரு பந்தய பொருள். என்ன பந்தய பொருள்? நமக்கு பரம வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. அப்போ எல்லாரும் ஓடுறான், எல்லாரும் சபைக்கு போகிறான், எல்லாரும் ஆராதிக்க, எல்லாம் ஊழியம் பண்ணுறான். அப்படி வாழ்ந்துடாத. உன் சிந்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னா எப்படி ஓடணும்? அவர் சொல்கிறார் பாருங்க, பந்தயத்து போராட எல்லாருமே இச்சையடக்கமாக இருப்பார்கள் எல்லாவற்றிலையும். அந்த அழிந்து போகிற அழிவுள்ள கிரீடத்துக்கே அவ்வளோ இச்சையடக்கமாக இருப்பாங்கன்னா, அழியாத கிரீடம் பெறுகிற நீயும் இச்சையடக்கமாக இருக்கணும். அதான் பவுல் கற்றுக் கொடுக்குறார். இச்சையடக்கணும் இங்கே எதை பவுல் சொல்கிறாருன்னா, அந்த நாட்களில் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது எல்லாரும் ஓடுவாங்க. அந்த 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 கிரீடத்தை பெறுவதற்கு, அதாவது ஒலிவ இலையினால் செய்யப்பட்டதான ஒரு கிரீடத்தை வைப்பார்கள். அதான் பவுல் சொல்கிறது அழிவுள்ள கிரீடம். ஏன்னா அது அழிவுள்ளது, அது அழியாமை இல்லை, அது அழிவுள்ளதுன்னு சொல்லுகிறார். ஸோ அந்த கிரீடம் அழிவுள்ளது. அதுக்கு எப்படி ஓடுவார்கள்? இச்சையடக்கமாய். எப்படின்னா எல்லாருமே அந்த பரிசு பெறணும்னு ஓடுவார்கள். இப்போ ஓடும் பொழுது அந்த ஓட்டத்தில் ஓடுகிறவருடைய உறவினர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த ஓட்டம் ஒரு மராத்தான் ஓட்டம். அந்த ஊரை சுற்றி வருவார்கள். அந்த சில ஊருக்குள்ள ஓட்டமாய் ஓடி வருவார்கள். அப்படி வரும் பொழுது சிலர் ஓடுகிற மனிதனுடைய உறவு என்ன செய்வாங்கன்னா, ஏன் சொந்தக்காரன் தான் ஜெயிக்கணும், மற்றவர்களாம் தோற்று போகணும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஓடுகிற பாதையில் கவர்ச்சியான பொருட்களை வைப்பார்கள். யாராவது திடீர்னு பார்த்த உடனே அவங்க ஈர்க்கப்பட்டு, அது ஏதுவோ கவர்ச்சியான பொருட்கள், கவர்ச்சியான மனிதர்கள், கவர்ச்சியான உடை அணிந்தவர்கள், கவர்ச்சியான காரியங்கள், அலங்காரங்கள், இது எல்லாம் செட்டப் பண்ணுவார்களாம். எதுக்குன்னா, இவங்க ஓடி வரும் பொழுது தூரத்தில் அந்த காரியம் கண்ணுக்கு தெரியும். இவங்க தூரத்தில் பார்க்கும் பொழுது அந்த சிந்தையில் அதை இச்சிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக காலின் வேகம் குறைய ஆரம்பிக்கும். இவங்க ஓடுகிறவர்கள் பார்வையெல்லாம் அது மேலேயே மாற ஆரம்பிக்கும். இவங்க ஓட்டத்தின் வேகம் குறையும் பொழுது இவர்கள் உறவினர்கள் முன்னாடி வந்துடுவாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஓடுறவர்களுக்கு தெரியும் எப்படி வழியில் 1008 காரியங்கள் கவர்ச்சியாக வச்சுருப்பாங்க. நான் எதையும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி இச்சை அடக்கமாக ஓடுவேன். அதாவது எது எல்லாம் என்னை கவர்ந்து இழுக்குமோ அவைகளை நான் பார்க்க மாட்டேன் என்று ஓடுகிறார்களே, அதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம்னு பவுல் சொல்கிறார். அப்போது எது இச்சை அடக்கம்? இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களை பார்க்காம ஓடுங்க. உங்களை தடுமாற பண்ணுகிற மனிதர்களை பார்க்காதீங்க. உங்களை தடுமாற பண்ணுகிற பொழுதுபோக்கு வேண்டாம். உங்களை தடுமாற பண்ணுகிற சினிமா, தடுமாற பண்ணுகிற காரியம், உறவு, சில தடுமாற பண்ணுகிற பொருட்கள், அது வேண்டாம். நீ ஒதுக்கிட்டு ஓடுங்க. அதுக்கு பேர் தான் இச்சையடக்கம். அப்படி ஓடுறவங்க தான் முடிவில் ஜெயத்தை பெறுவார்கள். ஆகதான் பவுல் சொன்ன, பின்னானவர்களை மறந்து பின்னான உலகத்தை பார்க்காமல் ஓடுவதுக்கு பேர் தான் இச்சையடக்கம். இச்சையடக்கம்னா நான் எதுவுமே செய்யாமல் இருக்கிறேன், செய்வதற்கான வாய்ப்புகள் உலகத்தில் நிற்கும் பொழுது, வேலை செய்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ நீ இருக்கிற இடத்துலையோ உங்களுக்கு தடுமாறுக்கிற காரியம் வரும் பொழுது, எனக்கு வேண்டாம், இந்த உறவு எனக்கு வேண்டாம், இந்த சிந்தை எனக்கு வேண்டாம், இதை நான் பார்க்க மாட்டேன் இனிமேல், இந்த பொழுதுபோக்கு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டாம், எனக்கு கெடுக்கிற காரியம் வேண்டாம், சித்தி கெடுக்கிற காரியம் வேண்டாம். அப்படி அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அப்படி ஓடுகிறவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சு ஓட முடியாது. அந்த தண்ணி வேணால் உங்களுக்கு சுத்திகரிச்சுட்டு இருக்கிறது போல இருக்கும். ஆனால் சேத்துல இருக்கிற வரை நீ கரையோடு தான் வாழ முடியும். உங்கள் ஓட்டம் எப்படி இருக்கும் நிதானிச்சு பாருங்கள். சரி, அப்போ நான் இச்சை அடக்கமுள்ளனா ஓடணும்னா, நான் ஓடணும்னு விரும்புகிறேன், நான் என்னால் ஓட முடியல, என்ன செய்கிறது? பின்னான உலகத்தை நான் மறந்து ஓடணும்னு விரும்புகிறேன். அப்படி ஓட விரும்புகிறேன்னா ஜெயமாய் ஓடுவதற்கு என்ன செய்யணும்? அதே கர்த்தர் சொல்லித்தரார் பாருங்க. வெளிப்படுத்தல் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் வழி.
ஒரே வழி ஏசப்பா வச்சிருக்கிறது, நீ ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ள மாறணுமா, நீ வாசல் வழியாக நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கணுமா. வாசல் வழி நகரத்துக்குள்ள யார் பிரவேசிப்பா? மணவாட்டி தான் பிரவேசிப்பா. மணவாட்டி எப்பொழுதுமே வீட்டு வாசல் வழியாக தான் வருவா. அப்போ நீங்கள் நானும் மணவாட்டியின் நகரத்துக்குள்ளே வாசல் வழியாக பிரவேசிக்கணும்னா கர்த்தர் ஒரே ஒரு வழி தான், அவருடைய கற்பனைகளின்படி செய். இதை தவிர அவர் வழியே கிடையாதுங்க. வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், வசனத்தின்படி நீங்கள் வாழாமல் 1008 ஊழியம் செய்தால் கூட நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்க. எனக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் வேத அறிவு கிடையாது, வேதத்தை வாசிப்பது கிடையாது, வசனத்தின்படி வாழணுங்கிற அவசியம் விருப்பமும் கிடையாது. ஊழியம் சபை நடத்துவார்கள், வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள், வேதத்துக்கு புறம்பான ஆராதனை, ஜனங்களை வஞ்சிக்கிற காரியம், ஆனால் சபை ஊழியம். இது வசன புறம்பாக இருக்குதே, அது குறித்து அவளுக்கு கவலையும் கிடையாது. வசனத்துக்கு புறமான ஆராதனையாக இருக்குதே, அது கவலையும் கிடையாது. ஐயோ சபைக்குள்ள இந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமே, இது வேதம் எச்சரிக்குது, அதை குறித்து கவலை கிடையாது. ஆனால் ஊழியம் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களும் நித்திய ஜீவனை பிரவேசிக்க முடியாது. வசனத்தின்படி கற்பனையின்படி நடக்கிறவர்கள் தான் ஜீவ விருட்சத்தின் மேல் வருவார்கள், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் இருப்பார்கள், நகரத்துக்குள்ள வாசலையை பிரவேசிப்பார்கள். அப்போ ஒரே வழி கற்பனையின்படி நடக்கிறோம், வசனத்தின்படி நடக்கிறோமா? நிதானிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் வசனத்தின்படி நடந்துட்டா அவனோட காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கும், ஊழிய ஆசீர்வாதமாக இருக்கும், குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? வசனத்தின்படி நடக்கணும்னா தினந்தோறும் வசனத்தை வாசிக்கணும். இந்த வேத புத்தகம் நமக்கு வாஞ்சையுள்ளதாய் மாறணும். எத்தனை பேருக்கு செல்ஃபோன் இருக்கிற அந்த இடம் இன்னைக்கு பைபிளுக்கு இல்லைங்க. அநேகர் வாழ்க்கையில் செல்ஃபோனை எவ்வளோ நேசிக்கிறோம், 1000 முறை அதை துடைக்கிறோம், 1000 முறை அதை பத்திரப்படுத்துக்கிறோம். எங்கே போனாலும் செல்ஃபோன் கையில் பிடிச்சிட்டே போகிறோம். சபைக்கு வரும்போது செல்ஃபோன் கையில் இருக்குது, பைபிள் கையில் கிடையாது. காலையில் தூங்கி எழும்பினா செல்ஃபோனை கையில் எடுக்கிறோம், பைபிள் எடுப்பது கிடையாது. எவ்வளோ ஒரு பரிதாபம் தெரியுங்களா? ராத்திரி பல மணி நேரம் கண் விழித்து செல்ஃபோனை நோண்டுவோம், ஆனால் ராத்திரி கண் விழித்து 1 மணி நேரம் பைபிள் படிக்க மாட்டோம். எத்தனை பரிதாபம்! நீ சாத்தான் வஞ்சகங்க. இது சாத்தானுக்கு தெரியும், வசனத்தின்படி வாழ்ந்துட்டா இவன் நித்திய ஜீவனுக்கு வந்துடுவான்னு தெரியும். அதனால தான் பைபிளை தொடர்றதுக்கே உங்களுக்கு மனசு வராதபடி உங்களை எப்படியெல்லாம் உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணணுமோ. ஏனுக்கு அநேகருக்குள்ள பைபிளை தொடர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க சிந்தனையெல்லாம் ஏதோ ஒன்று என்கேஜ்மெண்ட் ஆகிடுது. செல்ஃபோனில், பொழுதுபோக்கில், உறவுகளில், சுற்றுவதில், வேண்டாத காரியங்கள் செய்வதில், அரட்டை அடிப்பதில், சேட்டிங் பண்ணுவதில், இன்னைக்கு அநேக காரியங்களில் கிறிஸ்தவர்களை, ஏன் ஊழியக்காரர்கள் கூட சாத்தா என்ன பண்ணிட்டான்னா பிஸி ஆக்கிட்டான். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கூட பைபிள் படிக்க நேரம் இல்லாத அளவுக்கு பயங்கர பிஸி. பரிதாபம், பரிதாபம். நீங்கள் பைபிள் படிக்க நேரம் இல்லாமல் ஊழியத்தில் ஓடுறீங்களா? ஊழியத்தை முதல்ல நிப்பாட்டுங்க. வேதத்தை வாசித்தேன்னா 1 வாரம் ஆயிடுச்சு, ஆனால் 1 வாரம் பயங்கர பிஸி ஊழியத்தில். அந்த ஊழியத்தை கர்த்தர் விரும்பலை. அது சாத்தான் உங்களை வஞ்சிக்கிற வஞ்சகம். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். அந்த வேத வாசிப்பு உங்களுக்கு விருப்பமாக இருக்கணும். தினந்தோறும் அதை தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கை அதை படம் பிடிச்சு காட்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் சுவாபம் எப்படி இருக்குது, உங்கள் சிந்தை எப்படி இருக்குது. அல்லது ஒருவேளை சில வசனம் தியானித்திருப்பீங்க, அந்த வசனம் சில காலம் கற்றுக் கொடுத்துருக்கோம், அது என்ன நமக்கு தெரியாமல் கற்றுக்கொண்டு இருப்போம். இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யலாம். அந்த நாளில் நீங்கள் உலகத்துக்குள்ளே படிக்கிற இடமோ வேலைக்கு போகிற இடமோ நீ போகும் பொழுது எது தப்புன்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்ததோ அந்த காரியம் உங்களை வழியின வந்து இழுக்க பார்க்கும். அப்போ நீ காலையில் தியானித்த வேத வசனம் உங்களை போதிக்க ஆரம்பிக்கும். காலையில் தானே வாசித்தேன், நேற்று தானே இந்த வேத வாசித்தேன், ஞாயிற்றுக்கிழமை தானே செய்தி கேட்டேன், பார்த்தியா இது பாவம் இழுக்குது பாரு, ஜாக்கிரதையாக இருந்துரு. எப்படி இந்த எச்சரிப்பு வரும்? வசனம் உள்ளே இருக்கும் பொழுது. அப்போ வசனத்தை இரவும் பகலும் தியானிங்க. தயவு செய்து வசனம் வாசிக்கிறது மட்டும் நீ லிமிட் போட்டுறாதீங்க. காலை 2 அதிகாரம் வாசிட்டேன் போதும், லிமிட் போட்டுறாதீங்க. இரவும் பகலும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது அந்த டைம் எல்லாம் நீங்கள் உட்காந்து பொழுதுபோக்களை செலவு பண்ணாதீங்க. கேம்ஸில் பல மணி நேரம் உட்காருனீங்களே, யூடியூப்பில் பல மணி நேரம் உட்காந்து பார்க்கணும், இது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆத்மாவை நஷ்டப்படுத்தும். உட்காருங்க, பைபிளை எடுங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க. ஒரு நாள் 10 அதிகாரம் வாசிக்க நேரம் இருக்கதா வாசிங்க. அதை புரிந்து கொள்வது பிரயாசப்படுங்க. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் கற்றுக் கொடுக்குதா உடனே கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. உங்கள் ஜீவியம் கர்த்தர் பிரியமாய் மாறும். அல்லேலூயா. இந்த கற்பனையின்படி நடக்கிறவர்கள் தான் ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் மாறுவார்கள். ஜீவ விருட்சம் எங்கே இருக்குது? புதிய பூமியில். நகரத்தின் வாசல் பிரவேசிப்பால். எந்த நகரம்? புதிய எருசலேமாகிய நகரம். அப்போ ஒரே வழி வசனத்தின்படி நடப்பது. இன்னொரு வார்த்தையும் வாசிங்களேன், 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த
இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டு சொல்றாரு எல்லாம் ஃபைனல், இது வந்து ஃபைனலாக ஆண்டு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். இதோ நான் சீக்கிரமே வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். எதை கைக்கொள்ளணுமா? தீர்க்க தரிசன வசனம். இந்த வார்த்தைக்கு இப்போ இருக்கிற ஆட்களுக்கு அர்த்தம் புரியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தீர்க்க தரிசன வசனம் அப்படின்னா என்ன? நீ சுகமாக இருப்பாய், உன் வயிற்று வலி சரியாகிவிடும், உன் தலைவலி சரியாகிடும், உன் வாழ்க்கை செழிப்பாயிடும். இதுதான் இன்னைக்கு இருக்க தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் கை கொள்றதுனா என்ன? இது என்ன கை கொள்றது? நீ சுகமாக இருப்பாய்ங்கிற தீர்க்க தரிசனம் எப்படி கை கொள்றது? அக்டோபர் மாதம் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், இதான் இந்த தீர்க்க தரிசனம். எண்ணி வைத்து 3வது மாதத்தில் இந்த காரியம் நடந்துடும், இதான் தீர்க்க தரிசனம். இப்போ இதை கேட்டு பழகினவங்களுக்கு இந்த வார்த்தை புரியாது. தீர்க்க தரிசனம் கை கொள்வதுனா என்ன? இங்கே கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எதை சொல்லுகிறாருன்னா, இந்த புஸ்தகத்தில் இனி சம்பவிக்க போகிறவைகள், அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்க போகுது, எச்சரிக்கையாயிரு, இதெல்லாம் வரப்போகிறது, எச்சரிக்கையாயிரு. இந்த எச்சரிப்பை கொடுக்கிற வார்த்தை தான் தீர்க்க தரிசனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பின் வார்த்தையை கைக்கொள், அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளோ எச்சரிப்பை கொடுத்துட்டேன், இதெல்லாம் சம்பவிக்கும், இவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், கைவிடப்படுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த வாழ்க்கை இருக்குது, கைவிடப்படுவது இப்படி நர தள்ளப்படுவார்கள், இவங்க தான் பரலோகத்துக்கு வருவார்கள், இவர்கள்லாம் கைவிடப்படுவார்கள். இத்தனை தீர்க்க தரிசன வார்த்தையும் நான் எச்சரிப்பாக உனக்கு கொடுத்துட்டேன். இந்த எச்சரிப்பை கேட்டு இந்த வசனங்களை நீ கை கொண்டால் நீ பாக்கியவானாக இருப்பாய். அல்லேலூயா. நீ வேதத்தை வாசிங்கன்னா தீர்க்க தரிசிகள் ஏராளம் பேர் இருந்தார்கள். அவங்க ஒருத்தருமே வயிற்று வலியை தீர்க்க தரிசனமே சொல்லலை. ஏன்னா சரீரம்னு இருந்தால் வயிறு வலி வரத்தான் செய்யும், மூட்டு வலி வயசாயிட்டா வரும். இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடுகளுக்கு பலவீனங்கள் வரும். சரீரம் இருக்கிற வரை, மாமிசம் இருக்கிற அது நோவு இருக்குது. வசனமே அப்படி தான் சொல்லுகிறது. மாமிசம் இருக்கிற வரை அது நோவு இருக்கும். இதை குறித்து சொன்ன அவசியம் கிடையாது. ஆனால் வேதத்தில் தீர்க்கதரிசியில் பாருங்கள், மனம் திரும்பு, மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு வரும், நீ மனம் திரும்பினால் கர்த்தர் திருமணம் தூக்கி எடுப்பார். இதுதான் தீர்க்க தரிசனம். அதனால அன்றைக்கி தீர்க்க தரிசிகளை கொன்றார்கள். ஏசிய தீர்க்க தரிசிய மனாசே என்கிற ராஜா மரவாளால் அறுத்து கொண்டான். யோவான் தீர்க்க தரிசிய ஏரோது ராஜா தலையை வெட்டி கொண்டான். எரேமியா தீர்க்க தரிசிய அப்பொழுது இருந்த யூத ராஜாக்கள் கிணத்துல தூக்கி போட்டார்கள். அவனை சாப்பாடு இல்லாமல் இருட்டறையில் தள்ளினார்கள். தீர்க்க தரிசி நிலைமை. இன்னைக்கு தீர்க்க தரிசிகளுக்கு மாலை போட்டு வரவேற்கிறார். காரணம், இன்னைக்கு இருக்க தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதத்தை குறித்து குறி சொல்லுகிறவனை போல மாதத்தில் 4 இது வரும். அவன் பாவத்தில் விபச்சாரக்காரனாக இருப்பான், உனக்கு அக்டோபர் மாதம் ஆசீர்வாதம், 3வது மாதம் உனக்கு ஆசீர்வாதம். அதில் தான் மாலை போட்டு வரவேற்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்ல தீர்க்க தரிசனம் என்பது இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் கொடுக்குற எச்சரிப்பை நம்ம பயமுறுத்துவதற்கு அல்ல, நாம் கை கொள்ளுவதற்கு. ஆக இந்த வேத வசனங்களை யாரெல்லாம் கை கொண்டு அந்த வார்த்தைகளால் உணர்வடைந்து தங்கள் வாழ்க்கை சரிபடுத்தி கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். காரணம், அவங்க ஓட்டம் ஜெயமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் ஒரு எச்சரிப்பையும் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது. இந்த வசனம் நல்லா கவனிங்க. யார் பரலோகத்தில் பிரவேசிப்பான், யார் பிரவேசிக்க மாட்டான்? இயேசுவே டைரக்டா கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். பரலோகத்தில் பிதாவின் சித்தம் எது? அந்த சித்தம் தான் இந்த வேத வசனம். பிதாவின் விருப்பம் தான் இந்த வசனமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதன்படி செய்கிறவனத்தில் எங்கே பிரவேசிப்பார்களாம்? பரலோகத்தில். யார் பிரவேசிக்க மாட்டார்களாம்? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவனதில். இதில் சில பேர் தப்பாக உபதேசிக்கிறார்கள். நீ ஜெபிக்கும் பொழுது சும்மா ஜெபத்தில் கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொன்னால் நீ பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டேன். பிரசங்கத்தெல்லாம் உண்டு. ஜெபிக்க பழகாதவர்கள் இப்போ தான் சபைக்கு வருகிறவர்களுக்கு வசனம் அதிகம் சொல்ல தெரியாது. அவனுக்கு தெரிந்தாலும் ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே இவ்வளோ தான் அவனுக்கு தெரியும். இதை வைத்து சில பேர் நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னால் பரலோகத்துக்கு வர மாட்டேன். கர்த்தாவேன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்ல? இந்த வசனத்தை அந்த அடிப்படையில் எங்கள் ஆண்டவர் சொல்லலை. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல்
ஒரு பாரம்பரியமாக நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பாரம்பரியமாக தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாய் ஏதோ பேருக்கு சபைக்கு வந்துட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எசபாமுக்கு ஸ்தோத்திரம் என்ற நாமத்தை சொல்லிவிட்டு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், மாய்மால கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் சும்மா வாயில் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறவங்களாம் பரலோகத்துக்கு வந்துட மாட்டான். இன்றைக்கி அநேகர் சொல்கிறது, நான் எப்போவுமே அவரை தாங்க நினச்சிருக்கிறேன், என் வாயத்திறந்த ஏசப்பா தான். வாழ்க்கையில் வார்த்தை இருக்கா? சபைக்கு பல வருஷமே வருவார்கள், ஆனால் வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்காது, வசனத்துக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன, நான்லாம் பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்? எப்போவுமே அவரையே நினச்சிட்டு இருக்கிறேனே. சாத்தான் கூட தான் எப்பவும் அவரே நினச்சிட்டு இருக்கிறான். ஐயோ வந்துட போகிறார் சீக்கிரம், இனி கொஞ்ச காலம்தான். அப்போ சாத்தான் கூட அவர் நினைக்கிறானே, நினைப்பதெல்லாம் அவன் பரலோகத்துக்கு வந்துடுவானா? இல்லை. ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். அங்கே செக் வச்சுட்டாரு. வசனத்தின்படி செய்கிறவன், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல்னா இவர்களை தவிர ஒருத்தன் கூட வரமாட்டான்ட்டார். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், மாய்மால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கட்டாயம் பிரதிபிக்கப்படுவார்கள். வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பார். ஒரே ஒரு வழி வசனம். ஏன் வசனம் வாழணும்? வாசிங்க யாக்கோபின் புத்தகம் 1:21 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் வசனத்துக்கு முன்னாடி நடக்கணும்? வசனம் ஏன் சொல்றோம்? இன்னைக்கு பைபிள் வாசனை அநேகர் கஷ்டமா இருக்குது. ஏன் இந்த வேத புத்தகம், ஏன் இந்த வசனம்? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யாக்கோபு இந்த இடத்துல ஆவியின் ஏவுதல் எழுதுறார் பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனம். இந்த வசனத்துடைய பவர் என்ன அப்படின்னா, ஆத்துமாவை ரட்சிக்குதான். எதுலேருந்து ரட்சிக்குது? அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாக இருக்கிற. அப்போ இந்த வசனம் உள்ளே வரும்பொழுது என்ன செய்திருதுன்னா, நம்முடைய அழுக்கு துர்க்குணம் இது எல்லாம் கழுவி எடுக்குது. நமக்குள்ளே இருக்கிறதான பாவ வேற உரிச்சு அறுத்து எடுக்குது. அதுதான் இந்த வசனத்தின் வல்லமை. ஏன் வசனத்தை வசனம் படித்தாதான் பரலோகத்துக்கு வருவோம் அப்படின்னா, டெய்லி கடமைக்கு வசனத்தை படிப்பதை குறித்து நாங்கள் சொல்லலை. சில பேர் டெய்லி கடமைக்கு வசனம் படிப்பாங்க, எழும்பி 2 அதிகாரம் வேகமாக கடகடன்னு வாசிட்டு போய், நான் அதை பற்றி சொல்லலை. அப்படி கடமைக்கு வசனம் வாசிக்கிறது கூட பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த வசனம் உண்மையால் நாம் வாசிக்கிறோம் என்றால், இந்த வசனத்தை நாம் உண்மையால் நேசிக்கிறோம் என்றால், இந்த வசனம் உள்ளே போகும். எப்படி ஒரு வியாதி உள்ளவனுக்குள்ள மருந்து போகும் பொழுது அந்த வியாதியின் கிருமிகளெல்லாம் அழித்து அவனுக்கு சுகம் தருகிறதோ, அதே போல் உண்மையாக இந்த வேத வசனம் ஒரு மனிதன் உள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உள்ளே போன ஆத்துமாவை சுத்திகரிக்கும். இந்த ஆத்துமாவுக்குள்ள இச்சையை பிடுங்கி போடும், ஆத்துமாவுக்குள்ள பிடிவாதத்தை எடுத்து போடும், ஆத்துமாவுக்குள்ள பெருமையை எடுத்து போடும், ஆத்துமா உள்ள இருக்கிறதான ஜென்ம சுவாபம், அருவருப்பான வாழ்க்கை, தவறான முடிவு, இதெல்லாம் பிடுங்கி போட்டு, துர்குணத்தை எல்லாம் பிடுங்கி போட்டு நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்திரும், விடுதலை ஆக்கிறோம், சுகப்படுத்திடும். அப்படி வசனம் யாருக்குள்ள சுகத்தை உண்டாக்குதோ அவர்கள் வாழ்க்கை பரிசுத்தப்படுகிறது. ஆகவே தான் நித்திய ஜீவனுக்குள் வருகிறார்கள். அல்லேலூயா. அவ வசனம் இல்லாமல் பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன் சபைகளில் பிரசங்க நேரம் என்று ஒதுக்குகிறார்கள்? எதுக்கு சபைகளில் வசனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க? இந்த வசனம் தான் சுத்திகரிக்கும். அதனால தான் நீ சாத்தம் ஆராதனைகளில், இப்போ இருக்கிற நவீன ஆராதனைகளில் பிரசங்க நேரத்தை அப்படி சுருக்கிட்டான். முதல்ல 3 மணி நேரத்துக்கு மேலே ஆராதனைனா குறைஞ்சது 1.5 மணி நேரத்திலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் பிரசங்க நேரம். பாடல் ஆராதனை என்பது கொஞ்சம் நேரம் ஜனங்கள் உற்சாகமாய் தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நன்றி செலுத்தி ஆராதித்து தேவனுக்கு அர்ப்பணித்த உடனே பெரும் பகுதி வசன பகுதியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சாத்தன் என்ன பண்ணிட்டான்? சபையில் தான் வசனம் பிரசங்கப்படுது. பிரசங்கம் அதிகமாக இருந்துருச்சுன்னா, வசனத்தை அதிகமாக ஜனங்கள் கேட்டுவிட்டான், இவங்க வசனத்தோடு இணைஞ்சிட்டாங்கன்னா இவங்க பரிசுத்தமாயிடுவாங்க, வரி காயத்தமாயிடுவாங்க. அதனால் இப்போ என்ன செய்துட்டான் சாத்தான்? ஜனங்களுக்குள்ளே இன்னைக்கு ஊழியக்காரருக்குள்ள ஆராதனையின் மோகம் என்கிற பெயரில், ஆராதனை என்கிற பெயரில் இன்றைக்கி வசனத்தை குறித்து தாகத்தை குறைத்து விட்டு இன்றைக்கி இசையின் மேலே ஒரு மோகத்தை சாத்தான் விதைச்சிட்டான். இப்போ ஊழியக்காரர் எப்படி மாறிட்டாங்கன்னா,
ஆராதனையில் 75% இன்னைக்கு பாடல் ஆராதனை ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் போல் இன்னைக்கு செய்துவிட்டு செய்தி ஒரு கால் பகுதி. அதனால தான் ஊழியக்காரர் சின்ன குறைந்த நேரம் என்ன பிரசங்கிப்பது என்று சொல்லி 4 வசனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஊழியக்காரர்களும் வசனத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நேரத்தை ஒதுக்கலை. ஏன்னா பிரசங்க நேரம் குறைவு, ஆராதனை நேரம் அதிகம். இப்போ அதிக பாடல் பாடுவதற்கும் அதிக இசைகளை மீட்டுவதற்கும் இன்றைக்கி பாருங்கள் மீடியாக்களில் செய்திகள் ரொம்ப குறைவு, வசனத்தை போதிப்பது ரொம்ப குறைவு. பாடல் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக நான் தப்பு சொல்லலை, ஆனால் உங்களை சுத்திகரிக்கிற வல்லமை இருக்கிறது வசனத்துக்கு மட்டும்தான். அப்போ பாடல் மனிதன் மாற்றத்தை உண்டாக்காது. எத்தனையோ ஊழியர்களுடைய பாடல்கள் ஜனங்கள் ரட்சித்திருக்கிறதே உண்மை. வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் வசனத்தை தியானித்து ஆவியான ஏவுதலிலே அந்த பாடல் எழுதியிருப்பார்களானால் அந்த பாடலை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனால் வசனத்தின் அடிப்படை தான் அங்கே முக்கியம். ஆக வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எப்போவுமே நீங்கள் வசனத்தை விட்டு உங்கள் சிந்தை எது திருப்புதோ, பைபிளை வாசிக்க விடாமல் எந்த காரணம் திருப்புதோ அதில் ஜாக்கிரதையாக இருந்துருங்க. ஏன்னா வசனத்தான் நம்மை சுத்திகரிக்கும். அப்படி வசனம் வாசிக்கலைன்னா அது எதுக்கு சமமா? அதை யாக்கோபு 1:22 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இந்த வசனத்தை பாருங்க, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல அது இப்படி செய்யுங்க. அப்போ வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யலைன்னா அது யாரை ஏமாத்துறதான்? ஊழியக்காரன் அல்ல, சபை அல்ல, கர்த்தரை அல்ல, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அதன்படி வாழாமல் மனம் போன போக்கில் சீக்கிரட்டாக தப்பு பண்ணுகிறது. நாம் நினைக்கிறோம் பாஸ்டரை ஏமாற்றிட்டோம், பாஸ்டருக்கு முன்னாடி நல்லா நடிச்சிட்டோம், குடும்பத்தை நடிச்சிட்டோம், சபை நடிச்சிட்டோம். இல்லைங்க, நீங்கள் யாரும் ஏமாற்றலை, உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஏமாத்துறோன்னா, நான் சபைக்கு போகிறேன், நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன் நினச்சிக்கிட்டே இருக்கிற பற்றியா ஏமாந்துருவேன். ஏன் அப்படின்னா நீ வசனத்தை கேட்குற கீழ்ப்படியாமல் எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற? பரலோகத்து மேலே ஏமாந்துடாதேன்றாரு கர்த்தர். நீ வசனத்தை கேட்டும் அதை கை கொள்ளனா உன்னை நீ ஏமாற்றிக்கொள்ளுவ. வசனத்தை வாழணும். அது எத்தனை முக்கியங்கிறது ஆண்டு சொல்லும் பொழுதுதான் மத்தேயு 7:22 கர்த்தர் சொல்லுகிறார், அந்நாளில் அநேகர் வந்து சொல்வார்களாம், கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் யாருன்னு தெரியாது. ஆண்டு சொல்லுவாங்க யார் என்று அவங்க சொல்லுவார்களாம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் என்ன செய்தோம்? பிசாசை துரத்தினோம், திக்கு தரிசனம் சொன்னோம், சுகம் அளித்தோம். கர்த்தர் சிம்பிளாக வார்த்தை சொல்லுவார், நீங்கள் அக்கிரமம் செய்ய என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்று அறியேன். அப்போ ஆண்டவர் அந்த வசனத்தை கீழ்ப்படுகிறது எவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறார் பாருங்க. யார் கூட கைவிடப்பட்டாங்கன்னா ஊழியம் செய்கிறவங்க கூட அதுக்கு ஒரே ரீசன் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அக்கிரம செய்கைக்காரரே. அவன் தீர்க்க தரிசனம் சொன்னது, சுகமளித்தது, பிசாசு இதெல்லாம் கர்த்தர் எடுக்கவே இல்லை, ஒரே வார்த்தை முடிச்சிட்டார், அக்கிரம செய்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வார்த்தைக்கும் செய்கைக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. மோட்ச பயணம் என்கிற அந்த புத்தகத்தை எழுதின ஜான் பனியன் என்கிற அந்த ஊழியக்காரர் பரலோகத்தில் ஒரு மனிதன் பிரவேசிப்பதற்கு அவன் போக வேண்டிய பாதை எப்படி இருக்கிறது, அவன் எப்படி இருந்தால் போவான் என்பதை குறித்து அவர் ஒரு வசனத்தின் அடிப்படையில் சில காரியம் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் என்ன செய்வான், அவன் சபையில் ஒரு முக்கியமான ஊழியக்காரன், அவன் அந்த நித்திய நியாயத்திற்கு வந்து நிற்கும் பொழுது அங்கே அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. அவனை நரகம் என்று தீர்மானிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் இப்படிப்பட்ட ஊழியக்காரனாச்சே நம்ம சபையில். அப்போ அவனுக்கு சொல்லப்படும் ஒரு அவனுக்கு தீர்ப்பு என்ன தெரியுங்களா? அவனுக்கு சொல்லப்படும் பதில் என்ன தெரியுங்களா? வார்த்தைக்கும் செய்கைக்கு சம்மந்தம் இல்லாதவனே நீ எங்கே போ? நரகத்துக்கு. அப்போது நம்ம வசனத்தை பேசுகிறோம், வசனத்தை அறிந்திருக்கிறோம், வசனத்தை கற்றிருக்கிறோம், ஆனால் இதுக்கும் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லைன்னா நாம் இந்த அக்கிரம செயல் லிஸ்ட்டில் இருப்போம். ஆகுதான் கர்த்தர் எச்சரிப்பை சொல்கிறார், நீ வசனம் கேட்பது மாத்திரமல்ல வசனத்தின்படி நடக்க ஒப்புக்கொடு, நீ நித்திய ஜீவனில் பிரவேசிப்பாய். கர்த்தர் கொடுக்க கடைசி எச்சரிப்பு, வசனத்தின்படி வாழ்ந்து பின்னான உலகத்தை மறந்து நீ நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகு. இப்போ வாசிங்க 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இந்த வார்த்தைகளை பாருங்க,
யாரெல்லாம் நரகத்தில் இருப்பாங்க, புறம்பேன்னு சொன்னால் நரகம். கர்த்தர் யாரெல்லாம் நரகத்தில் இருப்பாங்க ஒரு லிஸ்ட்டை போடுறாரு. யாருடைய வாழ்க்கை அருவருப்பு, ஆண்டு யாரெல்லாம் அருவருக்கிறாரோ அவங்களும் நரகத்தில் இருப்பாருன்னு சொல்லி. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாய்கள். நாய்கள் அப்படின்னு சொன்னால் எழுத்தின்படி நாய்கள் என்று அர்த்தம் அல்ல. இதை வைத்து அநேகர் சொல்கிறாங்க நாயை வளர்க்காதீங்க, நாயெல்லாம் நரகத்துக்கு போகும். அப்போ என்ன ஆடு மாடு பரலத்துக்கு வருமா? நிறைய பேர் தவறை உபதேசிக்கிறார்கள். இங்கே சொல்லப்படுகிற நாய் என்பது உண்மைங்க. அநேக வீடு கிறிஸ்தவ வீட போய் பாருங்கள், ஐயோ நாய் வளர்த்துறீங்களா, ஐயோ நாய் பாவமாச்சே, அது நரகத்துக்கு வைக்கப்பட்டது. இங்கே சொல்லப்படுகிற நாய் என்பது எழுத்தின்படியான விலங்கு நாய் அல்ல. இங்கே சொல்லப்படுகிற அந்த நாயுடைய மூல பாஷையின் அர்த்தம் என்னன்னா ஆண் விபச்சாரக்காரன். அதாவது விபச்சார தொழில் பண்ணுகிற பெண்கள் உண்டு, விபச்சார வாழ்க்கை. அதே போல் ஆண் விபச்சாரக்காரன், பணத்திற்காக தன் சரீரத்தை விபச்சாரம் விட்டு கொடுக்கிற ஆண், ஓரண சேர்க்கையாளர், ஹோமோசெக்ஸ் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல நாய் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இழிவான குணாதிசயம், முரட்டு சுவாபம் உள்ள, அதை பாலியல் சம்பந்தமாய் ஒரு அருவருப்பான இழிவான கேரக்டர் உள்ளவங்க. சில நேரம் பேப்பரில் வாசிக்கிறோம், பெத்த பிள்ளையை தகப்பன் கற்பழித்தான் பார்க்கிறோம், சொந்த தன் தங்கை அல்லது சகோதரியை கற்பழி சகோதரன் என்று பார்க்கிறோம், பெத்த பிள்ளை விபச்சாரத்துக்கு தள்ளின தாய் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இழிவான குணாதிசயம். இவர்களைத்தான் நாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற நாய் என்பது இப்படிப்பட்ட சீப்பான, சொல்லுவாங்களே சீ இதெல்லாம் என்ன வாழ்க்கை, இப்படி இழிவான கேரக்டர், பாலியல் சம்பந்தமாய் இந்த ஓரின சேர்க்கை, ஆண் விபச்சாரக்காரர்களாக இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். அதை குறித்த வேதம் சொல்லும் பொழுது உபாகம் 23:18 வாசிங்க. வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. நாயின் கிரயத்தையும் கொண்டு வரக்கூடாதா? இதை வைத்து சில பேர் பிரச்சனை என்னன்னா நாய் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேர் நாயை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நாய் வளர்த்து அதை வியாபாரம் பண்ணுவார்கள். ஸோ நாயை வளர்த்து அதில் வருகிற பணத்தை கொண்டு வந்து காணிக்கப்படி போடக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இந்த நாயின் கிரயம் என்பது நாய் பிஸ்னஸ் பணம் அல்ல. இங்கே சொல்லுவது இப்படிப்பட்ட இழிவான வாழ்க்கை வாழ்ந்து அதில் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு எங்கே போடுறாத, காணிக்கப்படியில் போடாத. அருவருப்பு. நீ விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, அருவருப்பு பண்ணி, நீ இழிவான குணாதிசயங்களாக இருந்து அதில் வருகிற வருமானத்தை கொண்டு வந்து நீ எங்கே போடுறாத, காணிக்கப்பட்டு. அப்போ அந்த நாய்கள் என்று சொல்லி இழிவான குணாதிசயம் உள்ளவர்கள், அருவருப்பான இச்சை. அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பரலோகத்தை என்ன செய்ய முடியாதான், வர முடியாது. அடுத்தது சூனியக்காரர். சூனியக்காரன் சொல்வது நம்ம தெரியும், குறி சொல்கிறது, மாந்திரிகம் பண்ணுகிறவர்கள், தவறான காரியங்களை இவர் எல்லாருமே எங்கே வர முடியாது, சூனியக்காரர் பரலோகத்துக்கு வர முடியாது. இதெல்லாம் கர்த்தர் ஏன் சொல்லணும்? சூனியக்காரன் சொல்லும் பொழுது இந்த குறி சொல்கிறது, மாந்திரீகம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, தவறான வழிபாடுகள், அதுவும் சூனியத்தினுடைய காரியம். இந்த மாந்திரிகம் சூனியம் பண்ணுற பாருங்க, குறி சொல்கிற பாருங்க, தவறான நரபலி கொடுப்பது அல்லது ரத்தத்தை இப்படிலாம் சில தவறான வழிபாடுகள்லாம் இருக்கும். அந்த வழிபாடு செய்ய எங்கே வர முடியாதாம், பரலோகத்துக்கு வர முடியாது. அடுத்தது விபச்சாரக்காரர். விபச்சாரம் என்ன? குடும்ப உறவுக்கு துரோகம் அனுபவிப்பது விபச்சாரம். வாலிபத்தில் செய்தால் அது வேசித்தனம், திருமணமாகி பண்ணால் விபச்சாரம். வாலிபமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி தவறான ஒரு உடல் உறவு வைத்தால் அது பெற்றோருக்கு செய்கிற துரோகம். அப்படிப்பட்டவர்களும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாதான். ஒருவர் ரட்சிப்பதற்கு முன்னாடி பாவனை செய்துட்டேன், இப்போது மனம் திரும்பி நீ கர்த்தரோடு ஒப்புரவானால் கர்த்தர் உங்களை எப்படி சரிபடுத்தி நித்திய ஜீவன் கொண்டு வருவார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உங்கள் வாலிப வயசில் இந்த பாவத்தில் விழுந்துட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணி, புருஷனுக்கு துரோகம் பண்ணி, சில விபச்சார வாழ்க்கை நீங்கள் கள்ள உறவு வைத்துட்டீங்க, ஆனால் பாவத்தில் இருந்தேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பாவம் செய்தேன், ஆனால் இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், இந்த பாவத்தை நான் செய்யலை, அப்போ நான் பரலோகத்துக்கு வர முடியாதா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமானால், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த பாவத்தை செய்திருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் மனம் திரும்பி பேதுரு போல மனம் கசந்து அழுது அந்த பாவத்தை முழுமையாக விட்டுருங்க. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்கள் துணிகரமாய் செய்த பாவத்தை எப்படி சரிபடுத்தணுமோ அது பூமியில் சரிகட்டி உங்கள் நித்திய ஜீவன் கொண்டு வருவார். ஒரே ஒரு காரியம், வருகைக்கு அல்லது முடிவுக்கு முன்னதாக மனம் திரும்பி அவரோடு ஒப்புரவாகி கணக்கை பைசல் பண்ணிடணும். நீங்கள் நித்தியம் வரைக்கும் அந்த பாவத்தை தொடர்ந்து வந்துட்டு கடைசியில் ஏசப்பான மரம் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ ஒரு வேளை இந்த விபச்சார பாவத்தில் இருப்பீங்களானால் இன்றைக்கி மனம் திரும்பிடுங்க.
நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் திருமணமானவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீரத்தை கெடுக்கிற இந்த விபச்சார இச்சைக்கு, இந்த விபச்சார பாவத்துக்கு இடம் கொடுத்து உங்கள் சரீரத்தை கரைபிடித்திருப்பீர்களானால் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க, மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அடுத்தது கொலைபாதகர். கொலைபாதகர் அப்படின்னா கொலைங்கிறது துணிகரமான பாவம். இந்த கொலை என்று சொல்வது ஒரு மனிதனை சரீரத்தை கொல்லுவது மாத்திரமல்ல, ஒருவேளை வாயின் வார்த்தையினால் அடுத்த அநேகர் நீங்கள் காயப்படுத்தி கொலை செய்வது போல பேசுகிற ஒரு கட்டுக்கடங்காத நாவுள்ளவர்களாக இருந்தால் உங்கள் முடிவு பரிதாபம். அது வாயின் வார்த்தைகளையும் ஜாக்கிரதையை காத்துக்கொள்ளணும். கொலை செய்கிறவர்கள் ஒருவர் பரலத்துக்கு வர முடியாது. ஒருவேளை ரட்சிக்கப்படும் முன்பு சில கொலை பண்ணியிருக்கலாம், அல்லது உங்கள் காரியத்தில் அநேகரையும் காயப்படுத்தியிருக்கலாம். மனம் திரும்பி இயேசுவோட ஒப்புரவாயிடுங்க. கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக மனம் திரும்புங்க. அடுத்தது விக்கிரக ஆராதனைக்காரர்கள். விக்கிரக ஆராதனை சொல்வது இதில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாக இருந்தும் நீங்கள் வீடுகளில் தெய்வம் என்று சொல்லி சில விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தால் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் பரலோகத்துக்கு வரவே முடியாது. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருந்தும் அநேக பரிசுத்தவானுடைய விக்கிரகங்கள் அல்லது ஆண்டவர் இயேசுவை போல விக்கிரகம் வைத்துக்கொண்டு அதுக்கு பூஜை பண்ணுவது, அதை வணங்குவது, அதை நீங்கள் தொட்டு கும்பிடுவது, அதுக்கு நீங்கள் மகிமைப்படுத்துவது, அதை கனப்படுத்துவது என்பது விக்கிரக வழிபாடு. நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு ரூபம் கிடையாது. அவருடைய சாயலாக நாம் எந்த விக்கிரகத்தை வணங்கினாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பு. நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆனாலும் நீங்கள் விக்கிரக வழிபாடு செய்தால் பரலோகத்துக்கு வர முடியாது. விக்கிரக வழிபாடு வேண்டாம், மனம் திரும்பிடுங்க. அடுத்து கடைசியாக பொய்யை விரும்பி, அந்த லிஸ்ட்டை பாருங்கள். பொய் பேசி பொய்யான காரியம் செய்தாலும் அங்கே பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ பொய் எந்த லிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க, மனம் திரும்பிடுங்க. நீங்கள் பொய் பேசினாலும் சரி, ஒரு காரியத்தை பொய்யாய் செய்தாலும், அது என்ன பொய்யாய் செய்கிறது? உண்மையாக செய்யாமல் செய்தது போல நடிக்கிறது, பொய்யை விரும்பி செய்கிறது. பொய்யான காரியம், மாயமான காரியத்துக்கு இடம் கொடுத்து ஒரு மாய உலகத்தில் வாழ்கிறது போல நீங்கள் வாழ்ந்து கொண்டு அநேகரை ஏமாற்றுவதாய் நடித்து கொண்டு இருப்பீர்களானால் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க மாட்டீங்க. வாயின் வார்த்தையில் செய்கிற உண்மையிலவராக இருங்க. இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற வாழ்க்கை. அடுத்து கர்த்தர் எதை விரும்புகிறார், தேவன் எதை நம்மிடத்தில் விரும்புகிறார்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் யோவானை நோக்கி சொல்றார், இந்த வசனம் உண்மை சத்தியமானவைகள், இவையெல்லாம் சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகள், அதனால் ஊழியக்காரர் காண்பிக்கும்படி பரிசுத்த தீர்க்கதரிசி கர்த்தராகிய தேவனானவர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். இது சீக்கிரம் சம்பவிக்க போகுது. இந்த புத்தகத்தில் வசனத்தில் யோவான் சொல்லிட்டு இதை சீக்கிரமாக என்ன செய்ய ஊழியக்காரர்களுக்கு காண்பி, ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் சம்பவிக்க போகுது. இதான் கர்த்தருடைய விருப்பம். இதனை புரிந்து கொள்ள இன்னொரு வார்த்தை வாசிங்க. 16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இந்த வசனம் எல்லாம் சீக்கிரம் பிரசங்கிக்கணும். எங்க பிரசங்கிக்கப்படணுமா? சபைகளில். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் வார்த்தைகள் சபைகளில் கட்டாயம் உபதேசிக்கப்படணும். இதுதான் தேவனின் விருப்பம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளில் வெளிப்படுத்தின விசேஷம் தள்ளுபடி ஆகும் போல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒருவரும் தொடர்றதும் இல்லை. சிலர் சொன்னார்கள், இப்படிலாம் சொன்னால் ஜனங்கள் பயப்பட மாட்டாங்களா? பயப்பட வைக்கிறவரா கர்த்தர்? இப்படி ஒரு விளக்கம் வேறு. இந்த வசனத்தை வைத்து எங்கே கர்த்தர் பயப்பட வைக்கிறாரு? குழந்தை இருக்குது, டேய் நெருப்பு தொற்றாதரா சுடும். இது குழந்தைய பயப்படுத்துகிறோமா, எச்சரிக்கிறோமா? டே அங்கே குளிடா விழுந்துடாத அப்படின்னா பாரு என்னமா குழந்தைய பயப்பட வைக்குது என்று சொல்லுவாங்களா? எவ்வளோ சாக்கிரதை இருக்கிறாங்க பாருன்னு சொல்லுவாங்களா? கர்த்தர் இந்த புத்தகத்தில் வசனத்தெல்லாம் கொடுத்துட்டு சபைகளில் சொல்லுன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ சபைகளில் இவைகள் உபதேசிக்கப்பட வேண்டிய சத்தியங்கள். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஜனங்களை எச்சரிக்கிற, வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகள். இந்த வசனங்கள் சபைகளிலே கட்டாயம் உபதேசிக்கப்பட வேண்டிய சத்தியங்கள். ஆனால் இன்னைக்கு சபையில் எது பிரசங்கப்படுகிறது? ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், செழிப்பின் உபதேசம். உனக்கு பிரச்சனையே கிடையாது, பாடுகளே கிடையாது, உபத்திரமே கிடையாது, கஷ்டப்பட வேண்டியதில்லை. இன்னும் சில பேர் பிரசங்கிக்கிறாங்க, ஜபமெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ ஒரு ஊழியர் புதுசாக எழும்பி இருக்கிறாரு. நான் யாரையும் குற்றப்படுத்தலை, ஜாக்கிரதையாக இருந்துருங்க. இப்போ மீடியா ரொம்ப பிரபலமாயிடுச்சு ஊழியத்தில்.
ஒருத்தர் பிரசங்கிக்கிறாரு, ஜெபமெல்லாம் கட்டாயம் கிடையாது, ஜெப கூடுகை என்பது அவசியம் கிடையாது. ஜாக்கிரதையா இருங்க. பாடுகள் இல்லாமல் பரலோகம் கிடையாது. இன்னைக்கு நூதனமான அநேக உபதேசங்கள் இன்னைக்கு பிரபலமாயிடுச்சு. உலக வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெரிதாய் காண்பித்து, வருகை குறித்து, நித்தியத்தை குறித்து, அதில் போக வேண்டிய பாதையை குறித்து, அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்காமல் சிலுவையை சொல்லி சிலுவையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று தவறாக உபதேசிக்கிறார்கள். சிலுவையில் முடிந்தது என்ன? கர்த்தர் நமக்கு பாவத்துக்கான பரிகாரங்கள் நிறைவேற்றி முடித்து பரலோகத்து போக முடியாமல் அந்த பாக்கியத்தை இழந்திருக்கிற நமக்கு தன் சரீரத்தின் வழியாக அவர் வழியை திறந்து வைத்தார். இப்போ அந்த வழியில் போவதற்கான சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த சத்தியங்களை செய்தால் தான் வழியில் போக முடியும். அன்றையும் தேவ பக்தியை நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். அவர் தேவ பக்தியை நடக்காத மனிதர்களுக்கு யூதாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஏனோக்கு சொல்லுகிறாரு, அவபக்தியாய் நடக்கிறவன் நியாயந்திருக்கும்படி கர்த்தர் வருகிறார். அவர் தேவ பக்தியை நடக்கிறவங்க தான் பரலோகம் வருவார்கள். தேவ பக்தியை நடக்கும் மனதுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் பாடுபடுவார்கள். அப்போ பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. நீ நிறைய தவறான உபதேசம் ஏராளமாக இருக்கிறது. அன்பாய் சொல்லுகிறேன், ஒருவேளை சதி கேட்டு நீ ஊழியக்காரர்களாக இருக்கலாம். சின்ன சபை, எங்கள் சபையில் 10 பேர் தான் வராங்க, கொஞ்சம் பேர் 100 பேர் தான் வராங்க, சின்ன சபை. தயவு செய்து சொல்லுகிறேன், சபை எண்ணிக்கையை பார்க்காதீங்க. 10 பேர் இருந்தாலும் வருகை குறித்து அவர்களுக்கு போதித்து சொல்லுங்கள். அவர்களுக்கு வருகைக்கு ஆயத்தமான கட்டாயத்தை கற்றுக் கொடுங்க. இது கடைசி நாள். ஆகவே நீ ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் உங்கள் சபைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. வெளிப்படுத்த விசேஷத்தின் புத்தகங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு வருகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்துங்க. இவைகள் சபைகளிலே கட்டாயம் உபதேசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 17வது வசனத்தை வாசிங்க. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். போதும். இந்த இடத்துல ஆளுடைய அடுத்த விருப்பம் என்னவா? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிற இந்த வசந்த அர்த்தம் என்னன்னா, இது நல்லா விளக்க கொடுக்கணும், நம்ம நேரம் இல்லை. ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்லுகிறார் என்றால், ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர். மணவாட்டி என்று சொல்லும் பொழுது வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய சபை. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் அவரும் வா என்கிறாராம். என்ன வா என்கிறாராம்? மணவாட்டியை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி மணவாட்டி சேர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். அந்த நாளை அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சபையை மணவாளனுக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். வசனங்களை கற்றுக் கொடுத்து இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் என்று மணவாட்டிக்கு ட்ரைனிங் கொடுத்து மணவாட்டியை அலங்கரிக்கிற வேலை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியை அலங்கரித்து மணவாளனோடு சேர்ப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஆவியானுடைய விருப்பம் என்னவாம்? வா என்கிறார். அதாவது மணவாளனுடைய வருகை நாளை அது சீக்கிரம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாராம். அடுத்த ஆண்டு என்ன இது சொல்றார் பாருங்க, மணவாட்டியும் வா என்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்ன? மணவாட்டியும் தாகத்தோடு இந்த நாளை எதிர்பார்க்கணுமா? எப்போ அந்த கல்யாண நாள் வரும், எப்போ என் ஆட்டுக்குட்டியானுடைய மணவாளனோடு சேருவேன் என்று மணவாட்டியாகி நீங்களும் நானும் ஏக்கத்தோடு இருக்கிறோமா? அடுத்த ஆண்டு சொல்றார் பாருங்க, கேட்கிறவனும் வா என்பானாக. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். கேட்கிறவன் என்று கர்த்தர் யாரை சொல்றாருன்னா, இந்த வருகையின் சத்தத்தை கேட்கிறவன். ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவர்களாக இருக்கலாம், வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற நிச்சயம் இல்லாதவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட குறித்து கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வருகையின் சத்தத்தை கேட்கிற நீயும் அந்த நாளை ஏக்கத்தோடு எதிர்பார்த்து நானும் இந்த வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கேட்கிறனும் வா என்பானாக. நானும் ஆயத்தமாகிற ஆண்டவரே, நானும் சந்திப்பதற்கு ஆயத்தமாக ஒப்புக் கொடுக்கிறேன், என் பின்மாற்றத்துக்கு மனம் திரும்புகிறேன், நானும் ஏற்ற ரட்சிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, அந்த நாளுக்கு நானும் ஆயத்தமாகிறேன், நீர் என்னை அழைத்து போகும்படி வாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறவனும் தாகத்தோடு ஏக்கத்தோடு அவன் மாறுவானாக. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீ வருகைக்கு ஆயத்தமாக விரும்பினா அப்படின்னா நீ என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனத்தை. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். தாகமா இருக்கிற வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய். ஆண்டவர் சொல்லுங்க, தாகமா இருக்குதா? எப்படியாவது வருகைக்கு ஆயத்தமான விரும்புறியா? வா என்னிடத்துல, நான் ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுக்குறேன். அந்த விருப்பமாக என்ன செய், வாங்கி அதை பருகிக்கொள். அந்த ஜீவ தண்ணீர் தான் இந்த வேத வசனம். அந்த ஜீவ தண்ணீர் தான் பரிசுத்தாவின் நடத்துதல்.
அது வசனத்தை வாசித்து நீங்கள் தாகத்தோடு நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு விரும்புகிறீங்களா? ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் ஒப்பு கொடுங்க, வருகைக்கு ஆயத்தமாவோம். அல்லேலூயாம். கடைசியாக கற்றுக் கொடுக்குற எச்சரிப்பு 18-19 வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கடைசி கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறாரு. இதுதான் கடைசி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தவிர புதிய தீர்க்க தரிசனம் எதையும் கர்த்தர் யாரும் கொடுக்கல. ஆகவே தான் முடிவில் ஆண்டு சொல்லிட்டாரு, இது கூட உனக்கு கூட்டினாலும் அவன் மேலே நான் எல்லா விதமான வாதைகள் என்ன செய்வேன், கூட்டுவேன். இதிலேருந்து ஒன்று அவன் எடுத்து போட்டால் அவன் பேரை ஜீவ புஸ்தகம், பரிசுத்த நகரம் எல்லாத்துலேருந்து பங்கு என்ன செய்திருவேன், எடுத்து. அப்போ இதில் கூட்டவும் குறைக்க நமக்கு அதிகாரம் இல்லை. இதுக்கப்புறம் நிறைய பேர் புதிதாக எழுமினவர்கள் எங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அடுத்து வெளிப்பாடு கொடுத்தார் இல்லை சொன்னல் உண்டு. தயவுசெய்து ஏமாந்து போயிடாதீங்க. இந்த வசனத்தை தவிர வேறு யார் என்ன தீர்க்க தரிசன வெளிப்பாடு கொடுத்தாலும் நம்பிடாதீங்க. கர்த்தர் வருகை மிக சமீபம். கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாவோம். கடைசி ஆண்டு சொல்ற வார்த்தை பாரு, 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கடைசி ஆண்டோட வாஞ்சை பாருங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இயேசுவா சொல்றாரு பாருங்க, நான் மெய்யாகவே நான் சீக்கிரமாய். ஆண்ட சொல்றாரு மனவாட்டி வாஞ்சியா இருக்கணும். இப்ப அதை விட யாருக்கு வாஞ்ச? அவர் சொல்றாரு மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் உண்மையா சீக்கிரம் வரேன், நான் இதோ வரேன், நான் வரும்போது வரேன் அப்படிலாம் சொல்ல பாருங்க. அவர் சொல்றாரு சீக்கிரமாய் வருகிறேன். அவர் மனவாட்டி பார்க்க அவரும் வாஞ்சையா இருக்கிறார். அப்ப ஏசப்பா உங்க மேல என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. அவர் தாமதிக்கிறது அவர் நம்ம மேலே இருக்கிற அன்பின் குறைவு நிமித்தம் அல்ல, அன்பின் மிகுதி நிமித்தம். ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அவர் வருகை தாமதம். எனக்கு அருமையானவர்களே, ஏன் நான் என்னை கேட்டால் என்ன சொல்லுவேன், ஏசப்பா ஏன் இன்னும் தாமதமாக தெரியுங்களா? நானும் நீங்களும் இன்னும் ஆயத்தமாக வேண்டியது இருப்பதினால், நீங்களும் நானும் கைவிடப்பட்டக்கூடாது என்கிற ஏக்கத்தினால அவர் கொஞ்சம் தாமதம் பண்ணுகிறாரு. நீங்களும் நானும் ஆயத்தமாகிட்டான், அவருடைய வருகை மிகவும் சமீபம். அல்லேலூயா. இதோ சீக்கிரமே வருகிறேன்னு சொன்ன கர்த்தர். யோவான் சொல்றார் ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். யோவானுக்குள்ள பயங்கரம். இதெல்லாம் பார்த்தோம். யோவானுக்குள்ள அந்த வாஞ்சியை கட்டுப்படுத்த முடியல. ஆண்டவர் சொல்ல சீக்கிரம் வரேன்னு சொன்னோன்னே யோவான் ஆமென் இயேசுவே சீக்கிரம் வாரும்னு முடிச்சிட்டாரு. அவர் இதுக்கு மேலே தாங்காதுப்பா, இந்த மகிமையிலான தரிசனம் தான் பார்த்துட்டேன், நான் எப்போ நேரில் பார்ப்பேன், நீ சீக்கிரம் வந்துடுங்க. இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்குதா? இதோடு இந்த அதிகாரத்தை முடிக்கிற யோவான் கடைசியாக தன்னுடைய ஆசீர்வாத முடிவு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். 21ஆம் வசனத்தையும் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த புத்தகத்தை முடிக்கும் பொழுது யோவான் சொல்றாரு, இந்த எல்லாத்தையும் கேட்டுட்டப்பா, இந்த வரைக்கு ஆயத்தமாகணும், கர்த்தருடைய கிருபை உன் மேலே இருக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி எச்சரிப்பு, இந்த கடைசி நாள் செய்தியில் நான் ஒன்றே ஒன்று தானிக்கணும். திரும்ப அந்த 22ஆம் அதிகாரம் நீ 16 வசனம் வாசித்து பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தர் கடைசியாக உங்களை பார்த்து சொல்ல எச்சரிப்பு இதுதான். தீர்மானம் என்ன எடுக்க போகிறீங்க? சாய்ஸும் கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை தீர்மானிக்க போகிறீங்க? இயேசுவோடு அந்த புதிய எருசலேமில் யுக காலமாய் வாழணும்னு விரும்புகிறீங்களா? அல்லது சாத்தான் நரகத்தில் வேதனைப்படணும்னு விரும்புகிறீங்களா? தீர்மானம் எடுங்க, வருகைக்கு ஆயத்தமாகுங்க. இந்த வசனத்தை தினந்தோறும் வாசித்து, இதை தியானித்து, இந்த வசனங்கள் கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. இந்த வசனம் சுத்திகரிப்பது விட்டு கொடுங்க. இந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை வருகைக்கு ஆயத்தமாக்கும். இந்த வசனத்தை கொண்டு உங்களை எச்சரிக்கிறவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தின்படி புத்தி சொல்லுகிறவர்களுக்கு அர்ப்பணிங்க. வசனத்தை வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் இருக்கிற முழங்கால் படிக்கிட்டு ஒரு விஷயம் எல்லார் கண்களை மூடி இந்த கடைசி நாளில் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இந்த 40 நாட்கள் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நீ யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் இந்த நேரலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த இடத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி,
இந்த வார்த்தையை கேட்பது உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். கர்த்தர் உங்கள் மேலே கிருபை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படியாயிரம் வருகைக்கு வந்துடணும். அதான் இயேசுப்பாவோட வாஞ்சை. எனக்கு ஒப்பு கொடுங்க அப்பா, நான் அசுத்தமான வாழ்க்கை இனி வாழ மாட்டேன்ப்பா, நான் அருவருப்பான வாழ்க்கை வாழ மாட்டேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட வருகைக்கு நான் ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. எப்படி உங்கள் வருகைக்கு நான் ஆயத்தமாயிடணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுப்போமா சகோதரா, ஒப்பு கொடு. சகோதரி அர்ப்பணி, வருகை மிகவும் சமீபம். ரீபா லாதா ராலாது ராணாமானா ஷிகாபா ராதானா ரிகா கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற புதிய எருசலேமுக்கு கர்த்தர் வரும்படி விரும்புகிறார். நரகமோ அது ஆக்கினையும் அது உனக்காக எனக்காக அல்ல, அது சாத்தானுக்கான தூதர்களுக்காக கர்த்தர் உண்டாக்கினது. அது உனக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு பிரியமானவர்களே, வருகைக்கு ஆயத்தமாக ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. எசப்பா எப்படி ஆயிரம் வரைக்கும் ஆயத்தமாயிடணும், எப்படி ஆயிரம் வருகைக்கு ஆயத்தமாயிடணும். என தகுதிப்படுத்துங்க 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 தகுதிப்படுத்துங்க. ரிபாலாதாராலாதுரானமான ஷிகாபாராதானா ரிகாபாராது ரியானி மாராதாரால ஷிகாபாராதானா. எப்படி ஆயிரம் வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. எப்படியாக நித்திய ஜீவனை பிரவேசிக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் வசனங்களை தியானிக்க எனக்கு கிருபைதாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஜெபித்து வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்பா நாங்கள் ஒருபோது பரிதபிக்கப்பட்டுறக்கூடாது. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எவ்வளவு தயவு பாராட்டினீங்க. முக்கோடி நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒன்றுக்கு தகுதி இல்லாதவங்க, ஆனால் எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்கள் எப்படி ஆயிரம் வருகைக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லி எங்கள் மேலே எவ்வளவு அன்பு, எவ்வளவு ஆண்டவரை கிருபை. முக்கோடி நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒருவராகிலும் அப்பா வருகையில் கைவிடப்பட்டுறக்கூடாதுப்பா, வருகையில் பரிதபிக்கப்பட்டுறக்கூடாது. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யுங்க. ஒருவராயில் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், கிருபை கற்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களில் வருகையின் பரியந்தம் முடிவு பரியந்தம் நம் அனைவரோடும் இருந்து பாதுகாத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். Yesu nada, Maranatha, Yesu